வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மட்டும் ஒருவர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:18 வாசிங்க. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த இது போடுங்க, அந்த மேப், ஃபஸ்ட்டு மேப்பை போடுங்க. அந்த 7 சபைகள் குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன், புரிந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 சபைகள் நம்ம பார்த்துருக்குறோம். என்னெல்லாம் சொல்லுங்கள்? எபேசு, இதிலேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எபேசு, சிமிர்னா, மேலே இருக்கிற பெர்கமோ, இந்த பக்கம் 3 முடிச்சிட்டோம் இல்லை? சரி, இன்றைக்கி தியத்திரா சபை, அந்த மேலே நடுவில் இருக்குது, பெர்கமோ கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த தியத்திரா சபை. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்த இதுதான், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளவும் அன்பாக கேட்கிறேன். சரி, மொத்தம் எத்தனை சபைகள் உண்டு? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் எத்தனை சபைகள்? 7 சபைகள். அடுத்த பிக்சர் போடுங்க. இந்த 7 சபைகள் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த உலக உங்களுக்கு தெரிவதற்காக உலக வரைபடம் இதில் இருக்குது. நம்முடைய இந்தியா தேசம் பார்க்குறீங்க, அந்த சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அதான் துர்க்கி தேசம். இப்பொழுது துர்க்கி தேசம், அந்த துர்க்கியில் தான் இந்த 7 சபைகளும் பழைய நாட்களில் அந்த இருந்தது நான் பார்க்குறேன். அடுத்த இது போடுங்க. இந்த 7 சபைகளும் 7 பொன் குத்து விளக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7 ஒரு பழைய ஏற்பாட்டில் பொன் குத்து விளக்கில் 7 அகல்கள், அதாவது 7 பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்கும். ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு சபையை இது பண்ணுகிறது. முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க, இந்த 7 சபையும் மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். எபேசு, சிமர்னா, பெர்கமோ. நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியத்திரா இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? தியத்திரா சபை இருக்குது. இது சபை. அதுபோல் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அடுத்த இது போடுங்க, 7 அபிஷேகம் அதில் போடப்பட்டிருக்கு. எத்தனை அபிஷேகம்? 7 அபிஷேகம். எத்தனை சபை? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம் தானே? 2ஆம் வசனம், நம்ம 2ஆம் வசனம் நம்ம அதில் பார்க்குறோம். 7 அபிஷேகம்: ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. சரி, இப்போது நான் எதுக்கு இதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், 7 சபைகளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை சந்தித்தது, ஒவ்வொரு விதமான சவால்களை சந்தித்து. கவனிங்க, தூங்காதீங்க. 7 சபைகளும் 7 விதமான பிரச்சனைகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பிரச்சனை இருக்குது? இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. அப்படி தானே? அதனால் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்த பிரச்சனை யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வந்த யாரும் தாங்கிட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திராணிக்கத்தக்கதான சோதனைகள், பாடுகள், சவால்கள் நம்ம உலகத்தில் சந்திக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த 7 சபைகளில் நம்ம சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி அந்த பிரச்சனையை, சவாலை மேற்கொள்ளலாம் என்று சொன்னால், அபிஷேகம். சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், இவைகளை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வேண்டியது அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை, பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியாமல், நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அதனால் எவ்வளவோ படித்தவர்கள்,
நம்ம சொல்கிறோம் நல்ல மனுஷன், நல்ல அறிவுள்ள மனுஷன், நல்ல மனுஷன் இப்படி என்ன பண்ணிட்டாரு, சூசைட் பண்ணிட்டாரே. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? காரணம் அது ஒரு அசுத்த ஆவி. அது என்னது? ஒரு அசுத்த ஆவி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் அவர் ஒரு நாள் ஒரு சாட்சியில் சொல்லி கொண்டிருந்தார். ஒரு பெண் பிள்ளை, நல்ல வாலிப பிள்ளை, பார்க்க நல்ல அழகாக இருக்குது, நல்லா படிச்சிட்ருக்கு. அந்த பெற்றோர்கள் தகப்பன் ஊழியக்காட்ட சொல்கிறாங்க, ஐயா பிள்ளை கொஞ்ச நாளாகவே நான் சாகணும்னு சொல்லிகிட்டு இருக்கா. என்னன்னு கூப்பிட்டு அந்த பிள்ளையை விசாரித்தா அவள் சொல்கிறா, என்கிட்ட ஒன்றும் பேசாதீங்க பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் சாகணும். அழகுக்கு குறைவில்லை, படிப்புக்கு குறைவில்லை, பணத்துக்கு குறைவில்லை, ஆனால் சாகணுங்கிற எண்ணம். நல்ல உயர்ந்த படிப்பு படிக்கிறார். தலையில் கை வைத்த பிறகு அந்த பிள்ளை கீழே விழுந்து எலும்பினா அவளுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான ஒரு வலுசற்ப ஆவி அது சொல்லுது, என் பேர் தற்கொலை. ஐ எம் த ஸ்பிரிட் ஆஃப் சூசைட். நான் தற்கொலையின் ஆவி இந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிறேன். இரவும் பகலும் இந்த பிள்ளைக்குள்ள மண்டைக்குள்ள நீ செத்துருன்னு அந்த ஆவி பேசிக்கொண்டு இருக்கிறது. இப்படி சில பிரச்சனைகளை நம்ம பணத்தால, பலத்தால, திறமையால நம்ம தீர்க்க முடியாது. அதற்கு தேவை அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூ நீட் அனாயிண்டிங். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். சில சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டணும் அப்படின்னா அபிஷேகம். இந்த 7 சபைகளும் 7 விதமான பிரச்சனைகளை போனது. ஆவியானவர் எந்தெந்த சபைக்கு என்னென்ன அபிஷேகம் வேணும்னு உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்கு தான் இந்த 7 பொன் குத்து விளக்கு போட்டிருக்கிறேன். இந்த 7 அபிஷேகமும் நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. 7 அபிஷேகம் நமக்கு வேணும். இப்போ எபேசு சபை சந்தித்த பிரத்யட்சமான, அதுக்கு முந்தின படம் போடுங்க. இந்த முதல்ல இருக்கு பாருங்க, அது என்னது சொல்லுங்க? எபேசு. ரெண்டாவது இருக்கு பாருங்க, என்னது? சிமர்னா. சரி, இப்போ நடுவில் என்ன இருக்கு? தியத்திரா. இப்படி அடுத்த பிக்சர் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கு? ஞானம். அப்போ எபேசு சபையினுடைய சவால்களை நீங்கள் பைபிளில் படித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் சந்திக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வேண்டியது அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா ஞானத்தின் அபிஷேகம். எத்தனை புரியுது இப்போ? ஹல்லேலூயா. அபிஷேகம்தான், ஆனால் அதுலேயும் பிரத்யட்சமாக என்ன வேணும்? ஞானம். ரெண்டாவது சபை நம்ம என்ன பார்த்தோம்? சிமிர்னா சபை பார்த்தோம். ரெண்டாவது சபை என்ன பார்த்தோம்? சிமிர்னா சபையில் வர பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா ஒரு உணர்வின் ஆவி வேணும். என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தியத்திரா. தியத்திரா எங்கே இருந்து? நடுவில் இருந்து. அந்த தியத்திரா சபையில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வரணும். பாஸ்டர், இந்த தியத்திரா சபையில் உள்ள விசுவாசிகள் இல்லைன்னா இந்த தியத்திரா சபை என்ன சவாலை, என்ன பிரச்சனையை கடந்து போனதோ அதே பிரச்சனை எனக்கு இன்றைக்கும் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன், நான் உணர்றேன், ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த செய்தியின் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டியது பலத்தின் ஆவி. அல்லேலூயா. பொதுவாகவே எல்லாருக்கும் அபிஷேகம் தேவைதான். அடிப்படையாக அபிஷேகம் இருக்க வேண்டியதுதான், நல்லது தான். ஆனால் அதுக்கு மேலே ரெட்டிப்பான ஒரு கிருபைன்னு சொல்கிறது போல் ஒரு பலத்தின் ஆவி உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. நான் ஏன் உங்களை கவனிக்க சொல்கிறேன்னா, நான் மிகுந்த பலவீனத்தின் மத்தியில் எப்படியோ இங்கே வந்து நின்றுறணும், இந்த வருடத்தின் கடைசி விட்டுறக்கூடாது என்ற ஒரு உத்வேகத்தை ஆவியான எனக்குள்ளே வச்சதுனால நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவருடைய கிருபையினால் இங்கே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேறு ஏதாவது ஊழியரை ஒழுங்கு பண்ணணும்னு நினச்சா நான் எனக்கு மனசு கேட்கல. இப்படி ஆகில வரணும், வருடத்தின் கடைசியில் நம்ம சபையோடு நம்ம பிள்ளைகளோடு இருக்கணும். அதனால் நீங்கள் தயவு செய்து கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் என்று நான் விரும்புகிறேனே. நான் அதை தெளிவாக உணர்றேன். ஹல்லேலூயா. சரி,
அப்போ தியத்திரா சபையின் பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 விஷயம் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச போகிறேன். எத்தனை விஷயம் சொல்லுங்கள்? முதல்ல, இந்த தியத்திரா சபை எப்படி உருவாச்சு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல, அதுக்கு தான். இந்த தியத்திரா சபை யார் மூலமாக உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல நான் பேச போகிறேன். எப்படி உருவாச்சு. 2வது, இந்த தியத்திரா சபையை அழிக்கும்படியா இல்லைனா வஞ்சிக்கும்படியா என்ன பிரச்சனை நடந்தது. 3வது, நம்ம இதை எப்படி மேற்கொள்ளலாம். ஆனால் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தர்றது காரியம் என்னென்னா, உங்களுக்கு வேண்டியது என்னது சொல்லுங்கள்? பலத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், வசனம் படிக்கணும். வசனம் என்ன செய்யணும்? பைபிள் எப்படி வாசிப்பீங்க? எப்படி வாசிப்பீங்க? எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது 7 நட்சத்திரங்கள் நம்முடைய வலது கையில் எண்ணிக்கொண்டு 7 பொன்குத்தோல். அப்பாடா, ஒரு அதிகாரம் வாசிச்சாச்சு. இப்படி வாசித்தா உங்களுக்கு 10% தான் உங்கள் மண்டைக்குள்ளே நிற்கும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய அதிகாரம் வாசிக்கணும். 10 அதிகாரம் 20 அதிகாரம் வாசிக்கணும். ஆனால் நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். ஹல்லேலூயா. 5 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு 20 நிமிஷம் எடுத்துக்கணும். எத்தனை நிமிஷம் எடுக்கணும்? 20 நிமிஷம். நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். கவனிக்கிறீங்களா? தூங்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் வசனம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஊழியம். என்ன ஊழியம் தெரியுமா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ண கரெக்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஊழியம்னா, பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களை எழுப்பி விடுகிற ஒரு அபிஷேகம், ஒரு ஊழியம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சரி, கவனிங்க நல்ல பிள்ளைகள். இப்போ இதில் நீங்கள் கவனிக்கும் பொழுது நமக்கு வேண்டியது என்ன? பலத்தின் அபிஷேகம். நமக்கு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பலன் வேணும், விசேஷ பலன் வேணும். அதனால் மனப்பாடம் பண்ணணும். பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். 2வது என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். இப்போ நான் 7 சபை சொல்லிட்டேன். எப்படியாவது 7 சபை என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். ஏசாயா 11 2ஆம் அதிகாரம் அந்த 7 அபிஷேகத்தை என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணிட்டா என்னன்னா, உங்களுக்கு அந்த ஜெபத்தில் அதை சொல்லி ஜபிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெபத்தில் சொல்லி எப்படி ஜபிக்க எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். இந்த 7 அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஏசப்பா என்ன சொல்லி நீங்கள் ஹல்லேலூயா. அப்போ இந்த பிக்சர் இதை பார்த்து இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் அந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் யூடியூப்பில். அப்போது கூட அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு பிக்சர் அதை எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த தியத்திரா சபை வெளிப்படுத்த 2:18 இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வர ஒரு பெரிய ஆலோசனை இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கறத பார்க்க. மற்ற சபையை விட ரொம்ப நீளமான ஒரு கடிதம், பெரிய கடிதம் ஆண்டவர் இந்த தியத்திரா சபைக்கு கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிற முதல் விஷயம், இதில் நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். தேவகுமாரன். வெளிப்படுத்தல் 2:18 கடைசியில் பாருங்கள், என்ன போட்டிருக்கு? தேவகுமாரன். ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதுமாக இந்த ஒரு இடத்துல தான் தேவகுமாரன் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவகுமாரன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவகுமாரன். மற்ற இடத்துல மனுஷகுமாரன் அப்படின்னு தான் சொல்கிறார். இந்த இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் அதிகமாக பேசுகிறது போல் தேவகுமாரனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இயேசு தேவகுமாரன் என்று தன்னை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையா, தேவனுக்கு பிறந்த பிள்ளை. தேவகுமாரன் சொல்லுவோம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நினைக்கிறோம்? அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை தான் குமாரன். அப்போ இயேசுனா என்னது? தேவகுமாரனா பிதாவுடைய பிள்ளை, பிதாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவகுமாரன் என்று சொன்னால், நீங்கள் மார்க்கு 3:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபையும் யோவானையும் இடிமுழக்க குமாரர் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இடிமுழக்க மக்கள்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆக்சுவலாக சரியான மொழிபெயர்ப்பு இடிமுழக்க குமாரர்கள். இடிமுழக்க குமாரர் தான் சரியான மொழிபெயர்ப்பு. சரி, இப்போ கவனிங்க, இடிமுழக்க குமாரர்னா இடி முழக்கத்துக்கு பிறந்த பிள்ளையா?
அப்போ நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. இடி முழக்க குமாரன் சொன்னால் அந்த தன்மை உடையவர்கள். ஒரு இடி முழக்கம் எப்படி இருக்குமோ அந்த தன்மை உடையவர்கள் தான் இந்த யாக்கோபும் யோவானும். அப்போ தேவகுமாரன் என்று சொன்னால் தேவனுடைய தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. அதுதான் சரியான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த தேவகுமாரன் பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன தன்மை இருக்குதோ அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திருத்துவ தேவனா இருக்கிறார். தூங்காதீங்க, பக்கத்தில் தூங்கினா எழுப்பி விட்டுருங்க. திருத்துவ தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த திருத்துவத்தை நம்மளால் பிரிக்க முடியாது. அந்த திருத்துவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அந்த திருத்துவ தேவன் தன்னை தானே பிரித்து கொண்டு இந்த பூமியில் வந்ததான் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்தார். அவர் எவ்வளவு நாள் அவர் தன்னை விரித்து கொள்வார், ஆனால் அவரை பிரிக்க முடியாது. இப்போ சூரியனை பார்க்குறீங்க, சூரியன்லேருந்து என்ன வருது? வெளிச்சம் வருது. அந்த சூரியன்லேருந்து என்ன வருது? வெப்பம் வருது. ஹல்லேலூயா. சூரியனையும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் நீங்கள் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதுபோல தான் இந்த திருத்துவத்தை நீங்கள் லகுவாக புரிந்து கொள்ளணும்னா, பிதாவாகிய தேவன் சூரியனை போல இருக்கிறார். அந்த சூரியனிலிருந்து சூரியனை யாரும் பார்க்க முடியாது. வெறும் கண்களால் சூரியனை போய் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஆனால் சூரியனிடத்திலிருந்து அந்த வருகிற அந்த வெளிச்சம் போல குமாரனாகிய இயேசு இருக்கிறார். அந்த சூரியனுடைய தன்மையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வெளிச்சம் எதை கொண்டு வருகிறதுனா வெப்பத்தை கொண்டு வருது, ஹீட்டை கொண்டு வருது. அந்த ஹீட்டு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக புரியுதா நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவர் திருத்துவமாக இருக்கிற சூரியன், அதிலிருந்து வருகிற வெளிச்சம், அது உருவாக்குற வெப்பம். அதுபோலவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இவர்கள் மூன்று பேரும் ஒரே காரியத்திற்காய் ஒரே நேரத்தில் இவர்கள் செயல்படுகிறவர்கள். மூன்று ஆழ்தத்துவமாய் செயல்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த திருத்துவத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள நீங்கள் பரலோகம் போகும்பொழுது அது முழுமையாக 100% உங்களுக்கு அது புரியும். மற்றபடி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர இன்னும் ஆழமாக அது உங்களுக்கு புரியும். இப்போ கவனிங்க, இதில் தேவகுமாரன் ஹைலைட் பண்ணப்படுகிறார். யார் ஹைலைட் பண்ணப்படுகிறார்? பிதாவும் அல்ல, பரிசுத்தாவியும் அல்ல, தேவகுமாரன். இந்த தேவகுமாரன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா சொல்லுங்க. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு. கண் எப்படி இருக்கு? அக்கினி ஜுவாலை. கண் எப்படி இருக்கு சொல்லுங்க? அக்கினி ஜுவாலை போன்ற கண். யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ பேர் என்ன? ஏசப்பாக்கு எப்படி கண் எப்படி இருக்கு? எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஹல்லேலூயா. நான் இடையில இப்படி தான் யார்ட்டையா கூப்பிட்டு கேட்பேன். ஏசப்பாக்கு கண் எப்படி இருக்கு சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாக்க கண்ணு அக்கினி ஜுவாலை போல் இருக்கு. ஹல்லேலூயா. ஃபயர். அவர் கண்ணில் இந்த அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கண் எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. ஃபேன் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்குன்னா என்ன பண்ணிடுங்க? ஆஃப் பண்ணிடுங்க. அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு. கண்ணு. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை போன்ற கண் எப்படி இருக்கும்? கண்ணில் என்ன இருக்கும்? கண்ணில் என்ன இருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசப்பாவை நீங்கள் பார்க்க முடியுமா? ஹல்லேலூயா. பார்க்க முடியும், ஆனால் அதுக்கு எவ்வளோ பரிசுத்தம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாம் ஜெபத்துரை ஐயா இயேசுவை பார்க்கணுன்னு ரொம்ப விரும்பி 21 நாள் தண்ணி மட்டும் குடித்து உபவாசம் பண்ணாராம். என்ன பண்ணாராம்? தண்ணி. அவர் சொல்கிறார், 21 நாள் என்னை பரிசுத்தம் பண்ணி எந்த மனுஷ முகத்தையும் நான் பார்க்கல. ஹல்லேலூயா. அவர் ஒரு சபையில் அந்த போதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு மேல் அறையில் போய் உட்காந்துக்கிட்டாரு. 21 நாள் உபவாசம். அந்த பாஸ்டர் சொல்லிட்டார், உங்களை பார்க்க யாரும் வரக்கூடாது, நானும் யாரையும் விட மாட்டேன், நீங்கள்
ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு என்கிட்ட தந்துருங்க. 21 நாள் எந்த மனுஷ முகத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் முகத்தில், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். காலையில் ஒரு தம்பி அந்த கதவை தட்டி வாசலில் தண்ணி வச்சுட்டு அவன் போயிடுவான். அந்த தம்பிக்கு முகத்தை கூட அவர் பார்க்க. இப்படி 21 நாள் உபவாசம் பண்ணியும் அவர் சொல்கிறார், இயேசு என்னால் பார்க்க முடியல. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தர். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் அவர் இயேசுவை தரிசித்தார், முகமுகமாய் தரிசித்தார். ஆனால் அன்னைக்கு அவரால் பார்க்க முடியல. இப்போ இயேசு எவ்வளவு பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த அக்னி ஜுவாலை உள்ள கண்ணு எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவரால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி நல்ல பிள்ளைகள் போல இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நீங்கள் நல்ல பிள்ளைகள் போல இருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய கண்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள், நிறைகள் எல்லாவற்றையும் அதை பார்க்குறது. முழிச்சுங்க, தூங்காதீங்க. அல்லேலூயா. உங்கள் கண்கள் என்னதை பார்க்குறது? குறைகளையும் பார்க்குது, நிறைகளையும் பார்க்குது. இல்லை கவனிங்க, அடுத்த பிக்சர் போடுங்க. சரி, இப்போ இந்த தியத்திரா சபையினுடைய நிறைகள் நான் இதில் போட்டிருக்கிறேன். வாசிங்க, 19ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகள். அப்போ முதல்ல ஆண்டவர் எதை பார்க்கிறார்? உன் கிரியை. ரெண்டாவது அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த அதிகமான கிரியைகள். அல்லேலூயா. வாசிங்க, என்னோடு சேர்ந்து வாசிங்க. இயேசு நிறைகள் எதெல்லாம் பார்த்துருக்கிறார்? கிரியை, அன்பு, ஊழியம், விசுவாசம் எல்லாம் வாசிக்கிறீங்களா? முன் செய்த கிரியைகள், பின் செய்த அதிகமான கிரியைகள். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதாம்மா? இதுக்கு மேலே எனக்கு எப்படி பிரசங்கம் ஆயத்தம்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஐ எம் ட்ரையிங் டு டூ மை பெஸ்ட். ஆனால் இதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வருது, போர் அடிக்குன்னா இதுக்கு மேலே நான் என்ன செய்ய? ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோத்திரம். கவனிங்க, இயேசு நம்முடைய நிறைகளை பார்க்கிறார். 6 நிறைகள் இந்த சபையில் இருக்குது. குறைகள் என்ன பார்த்துருக்கிறார்? நீங்கள் வாசிங்க. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் இடம் கொடுத்தாய். அல்லேலூயா. அப்போ குறைகள் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? நீ ஏசபேல் என்பவளுடைய போதனைக்கு நீ வஞ்சிக்கப்பட்டு இடம் கொடுத்தாய். இந்த ஏசபேல் 2 விஷயத்தை போதித்தால், வேசித்தனம் பண்ணலாம், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம். இந்த குறையும் தியத்திரா சபையில் ஆண்டவர் பார்த்தார். அப்போ அக்னி ஜுவாலை போன்ற கண்ணு அவரிடத்துல இருக்குது. இந்த கண்ணு எதை பார்க்குது அப்படின்னா, நம்முடைய நிறைகளை பார்க்குது, நம்முடைய குறைகளை பார்க்குது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன்? என் குறைகள் நிறைகள் ஆண்டவர் பார்க்குறார். அவர் கண்ணுக்கு முன்னாடி, அந்த அக்னி ஜுவாலையான கண்ணுக்கு முன்னாடி எதையுமே மறைக்க முடியாது. நீங்கள் மனுஷன் முகத்தை மறைக்கலாம், பாஸ்டருக்கு முகத்தை மறைச்சி நீங்கள் நல்ல பிள்ளைகள் ஆகலாம். ஆனால் கர்த்தருடைய கண்ணை மறைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுடைய குறையை ஜெபத்தில் காட்டுவார். ஹல்லேலூயா. எதுக்கு காட்டுறாரு? அவங்கள குறை சொல்லதுக்கா? இல்லை, அவர்களை நாம் திருத்துவதற்கு. ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்களை நடத்துகிறவங்க இல்லைன்னா உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், இவர்களுடைய குறையை ஆண்டவர் உங்கள்கிட்ட காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களை நீங்கள் யாரை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு ஆண்டவர் உங்களை ஊழியராக இதோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், உங்களை கீழே இருக்கிற ஆட்களுக்கு குறைகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி தருவார். உங்கள் கீழே இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் குறைய போய் சொல்ல மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய டீசன்சி. அல்லேலூயா. அந்த ஊழியருக்கு அவர்களை யாரை நடத்துகிறார்களோ அவர்களிடத்தில் அந்த குறையை சொல்லுவாரே தவிர உங்ககிட்ட சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லிச்சான், ஐயா, என்னுடைய பாஸ்டரை பற்றி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம் பார்த்தீங்க? அவர் ஒரு அசுத்தமான காரியம் செய்கிறது போல் சொப்பனம் பார்த்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், அவங்கள கடிஞ்சு கொண்டாராம், இது பிசாசு கொடுக்குற சொப்பனம், அவனும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிப்பான். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை நடத்துகிறவங்களுடைய குறைய உங்கள்கிட்ட சொப்பனத்தில் பேச மாட்டார். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சில பரிசுத்தவான்களை வச்சுருக்க அவங்கள்ட்ட பேசுவார். எதுக்கு பிசாசு அப்படி ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ள விதைச்சா அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க பாஸ்டரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒருவேளை அந்த தப்பு இவர் செஞ்சுருப்பாரோ, ஒருவேளை அந்த பாவத்தை இவர் செஞ்சுருப்பாரோன்னு இந்த அம்மாவுக்கு அந்த பாஸ்டருக்கு மேலே ஒரு அதிருப்தி வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா சபையை விட்டு நிற்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த அம்மா வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. இதான் பார்த்தீங்க அவன் பண்ணுற பெரிய தந்திரத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் யூதாஸ் காரியத்து இயேசுவோடு தான் இருந்தான். ஒரே நாளில் யூதாஸுக்குள்ளே பிசாசு போயிடுச்சா? இல்லை. இயேசுவை குறித்து தவறான காரியத்தை யூதாஸுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 3 வருஷம் டைம் எடுத்தான் அவனுக்கு. ஹல்லேலூயா. இவர் மெய்யான மேசியா கிடையாது, இவர் சரி கிடையாது, இவர் பாவிகளோடு போய் உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் ரோமர்களை எதிர்க்கிறது கிடையாது, இவருடைய போதனை சரியில்லை, இயேசு எங்கெங்கே ஸ்ட்ராங்காக நிற்கணுமோ அங்கே நிற்க மாட்டாங்க. தன்னுடைய பாஸ்டராகிய இயேசுவை குறித்து இந்த யூதாஸுக்குள்ள தவறான விஷயத்தை 3 வருஷம் போட்டு கடைசியில் பிசாசு யூதாஸுக்குள் புகுந்தான். அந்த பரிசுத்த கூட்டம் இயேசுவுக்கு கிட்ட இருந்த அந்த அபிஷேக கூட்டத்திலேருந்து யூதாஸை தனியாக பிரித்து எடுத்துட்டான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நல்லா கவனிச்சிடுங்க. என்ன மட்டும் சொல்ல, உங்கள் மேலே இருக்கிற எந்த ஊழியரை குறித்தும் உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமோ இதுவோ இருக்கக்கூடாது. அப்படி வருகினாலே நீங்கள் கவனித்து கொள்ளணும். பிசாசு உங்களை பிடிச்சி பின்னாடி தனியாக கொண்டு போக பார்க்குறான். எங்கே கொண்டு போக பார்க்குறான்? ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்க விடாமல், ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்க விடாமல் உங்களை தனியாக கொண்டு போய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்ணிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இந்த தியத்திர சபையிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குறையும் பார்க்குறேன், உன் நிறையும் பார்க்குறேன், என் கண்ணு எல்லாவற்றையும் பார்க்குது, சகலமும் அவருக்கு முன்பாக வெட்ட வெளியரங்கமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவரை கண்ணை மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் நிறையும் பார்க்குறீ, என் குறையும் பார்க்குறீ, என் குறைகளை எல்லாம் மன்னியும்னு சொல்லுங்கள், என் குறைகளை நிவர்த்தியாக்குன்னு சொல்லி. இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் குறையோடு நான் புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. என் குறையை நிறைவாக்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 2025 சில குறைகள் எனக்குள்ளே வந்திருக்கும். இந்த குறையோடு நான் புது வருஷத்தில் போகக்கூடாது. இந்த குறையை இந்த நாட்கள் என்னை விட்டு மாற்றுங்க. என் குறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு அந்த குறையை பார்க்குது. அந்த குறை என்னை விட்டு மாற்றி போடும். உங்களுடைய அக்கினி ஜுவாலை போன்ற அந்த கண்களால் அந்த குறையை சுட்டெறியும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீர் விரும்பாத சாத்தான் எனக்குள் வைத்த எல்லா குறைகளையும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களால் நீர் பார்க்கும் பொழுதே சுட்டெரிக்கப்படுமே, அவைகளை சுட்டெறியும். எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க? வாய்களை திறந்து சத்தம் உயர்த்த முடியும்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு சில காரியங்கள் அமைதியை தான் நான் ஜெபம் பண்ண நினைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உண்மையாக ஜெபம் பண்ணணும்.
இந்த குறையோடு இந்த வருஷத்தில் நான் என்னென்ன பிரச்சனை சந்திச்சேனோ, என்னென்ன குறைகளை சந்திச்சேனோ, இதுதான் பாஸ்டர் என் ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த சூழ்நிலை தான் பாஸ்டர், இதில் தான் நான் விழுந்து போகிறேன் ஏசப்பா, நான் இதில் தான் நான் தவறி போகிறேன்னு எந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் பலவீனத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ, அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த பலவீனத்தை, அது எனக்கு பலவீனம்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. அக்கினி ஜுவாலை போன்று அவருடைய கண்ணு அந்த பலவீனத்தை சுட்டெரிக்கட்டும். இந்த குறையோடு நான் 2026 நான் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்ணு என்னுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி ஆக்கட்டும். குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணு நம்மை நியாயம் தீர்க்கிற கண்கள், நம்முடைய குறைகளை பொல்லாத ஆவிகளை சுட்டெரிக்கிற கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருடைய கண்ணு அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் வெள்ளை குதிரையின் மேலே வருவார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று இருக்குன்னு வெளிப்படுத்தல் 19:12 வாசிக்கிறோம். எதற்கு அப்படி இருக்குன்னா, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை, பிசாசை, அந்தி கிறிஸ்துவை நியாயம் தீர்ப்பதற்கு அந்த கண் அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு கண்ணாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுடைய கண் இப்பவும் எப்படி தான் இருக்குது? அக்கினி ஜுவாலையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் குறைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த அக்கினி ஜுவாலை உங்கள் குறைகளை என்ன செய்யும்? சுட்டெரிக்கும். இல்லாத பட்சத்தில் இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு அந்த கண்ணு நம்மளை மன்னிக்காது, நம்மளை நியாயம் தீர்க்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பிசாசை, வலு சர்ப்பத்தை, அந்த அந்தி கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கிற அந்த கண்ணு நம்மளை நியாயம் தீர்த்துடக்கூடாது. ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? அப்படியே கை தூக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் உம்மால் நியாயம் தீர்க்கப்பட்டுறக்கூடாது. என் வாழ்க்கை இருக்கிற குறைகளை எல்லாம் மன்னித்து என்னை புது மனுஷனாக மாற்றிருங்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள் பல வருஷம் ஆச்சு, ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நான் விழுந்து எழும்புறேன். வாலி பிள்ளைங்க, தம்பிமார் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஏசப்பாட்ட நீ பிளெயினாக இருக்கணும், நீ ஓப்பனாக இருக்கணும். ஏசப்பாட்ட போய் நீ எல்லாத்தையும் மறைக்க முடியாது. உங்கள் அப்பா அம்மாட்ட, உன் நண்பன்கிட்ட சொல்ல முடியாததை கூட, உன் நெருக்கமானவள்கிட்ட சொல்ல முடியாததை கூட, உங்கள் பாசத்தை சொல்ல முடியாததை கூட நீ ஏசப்பாட்ட சொல்லலாம். அவர் உன்னை புரிந்து கொள்வார், உனக்கு உதவி செய்வார். நீ வாயை திறந்து நான் சொல்லணும், ஏசப்பா இது ஒரு விஷயம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த ஒரு காரியத்தில் நான் விழுந்துகிட்டே இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணு என்னை நியாயம் தீர்த்திடக்கூடாது, மாறாக என் குறைகளை நிறைவாக்கணும். என் குறைகளை எல்லாம் மாற்றி என்னை நிறைவாக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பாருங்க பார்ப்போம். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க குறைகளை கர்த்தருடைய கண்களில் இருக்கிற அந்த அக்கினி ஜுவாலை சுட்டரிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா. தூரத்தில் பார்க்கிறவர்களும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ரிபாலா ஷபாரா தீடபா கந்தலாரா கந்திடபா ஷெடேபே துதிபிலா கந்தடபா ஷகடதலரா தீரா கந்தலரபா. என் குறைகளை உமக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கு, என் நிறைகளை நீர் பார்க்கிறீர். ரிபாலா துடபா ஷகடதியான் துடபா. என் நிறைவில் நான் வளரணும், என் குறைகள் என்னை விட்டு மாறணும். திரிபியா கந்தலபா. என் கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நல்ல கவனிங்க. முதல் பாயிண்ட், இந்த தியத்திரா சபை எப்படி உருவாச்சு, இந்த தியத்திராவில் சபை எப்படி உருவாச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் யாராவது ஒருவர் வாசிங்க. அப்போஸ்தலர் 16, 13, 14. ஓய்வு நாளில்
ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபிக்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தாள். ஹல்லேலூயா. இவங்க வழக்கமாக ஜபிக்கிறதற்கு ஒரு இடத்தை வைத்திருந்தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. நமக்கு வழக்கமாக ஜபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். வழக்கமாக ஜபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். வழக்கமாக ஜபிக்கிற ஒரு டைம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. வழக்கம் இடம் இருக்கணும், ஒரு டைம் இருக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா, காலையில் எழும்பி எல்லா வேலையும் செய்வாங்க. காலையில் எழும்பி எல்லா வேலையும் செய்வாங்க. கடைசியில் எல்லா வேலையும் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு இவைகளுக்கு போர் அடிக்கும். இவைகளுக்கு என்ன அடிக்கும்? போர் அடிக்கும். இனி என்ன பண்ணுவோம்? வேறு ஒரு வேலையும் இல்லை. இனி உட்கார்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். இங்கே தான் பிசாசு உங்களை வஞ்சிப்பான். நாளைக்கு இப்படி உங்களை ஃப்ரீயாக வைக்க மாட்டான். ஒரு நாள் உங்களை ஜெபம் பண்ண விடுவான். ஹல்லேலூயா. அப்போ எப்பாடுபட்டாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு, இந்த டைமில் நான் எழும்பி ஜெபிப்பேன் என்ற ஒரு பிரதிஷ்டை வருகிற ஆண்டுலேருந்து உங்களுக்கு உண்டாகணும். அது இன்னையிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜனவரி 1 வரட்டு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரே வாரத்தில் பீஸ் போயிடும். கர்த்தர் உங்களுக்கு வருகிற இந்த 3 நாளில் அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா. வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு இடத்துல தான் எழுப்புதல் உண்டாகும். அப்படி தான் தியத்திரா சபை உருவாச்சு. ஹல்லேலூயா. பவுல் வழக்கமாக ஒரு ஆற்றின் கரையில், இந்த பிலிப்பு பட்டணத்தில் வழக்கமாக ஆற்றின் கரையில் போய் ஜெபிக்கிற ஒரு இடம் இருந்து, ஒரு டிசிப்ளின் இருந்தது. என்ன இருந்தது? ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபிப்பேன். வாரத்தில் இந்த டைம் நான் சர்ச்சுக்கு போவேன். டைம் இருந்தால் நான் சர்ச்சுக்கு போவேன், இல்லாட்டா நான் போக மாட்டேன். இந்த ஒழுக்கக்கேடு இயேசுட்ட இல்லை. வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. வழக்கத்தின்படியே போய் ஜெபித்தார்னு பைபிள் சொல்லுது. எங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வரும்பொழுது அவருக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தனா, உங்களுக்கு எனக்கு எத்தனை அதிகமாக இது தேவை? இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் விழுவதற்கான காரணமே உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் தான் உங்களுக்கு ஜெபிக்க தோணுது. என்னைக்கு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வரீங்களோ அங்கதான் எழுப்புதல் உங்க குடும்பத்தில் உண்டாகும் என்று பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த டைம்ல நீங்க குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சு எழும்பணும்னு முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் எழும்புவீங்க, அடுத்த நாள் உங்களுக்கு பயங்கர தூக்கம் வரும். ஹல்லேலூயா. அந்த தூக்கத்தையும் தாண்டி நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, அதுதான் அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த விலை, பிரைஸ். அபிஷேகத்துக்கு விலை கொடுக்கணும். சும்மா வானம் திறந்து எல்லாரும் மேலே ஆண்டவர் ஊத்திர மாட்டார். You need to pay the price for anointing. நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி. நீங்க விலை கொடுக்கிறது இல்லை. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. You are not paying the price. நீங்க வந்து ஈஸியா கிறிஸ்தவ லைஃப் வாழ்ந்து போகலாம்னு நினைக்கிறீங்க.
ஹல்லேலூயா. டைம் இருந்தால் ஜெபம் பண்ணிக்கணும். இன்றைக்கி டயர்டாக இருக்குது, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் அப்படி நம்மளை மன்னிச்சு நம்மளை விட்டுருவார். அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. கிருபை உள்ளவர் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. அதனால் நமக்கு டைம் இருந்தால் நம்ம ஜெபம். அன்பான தெய்வ பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. பிசாசு உங்களை ஈஸியாக வஞ்சிப்பான், ஈஸியாக உங்களை கவிழ்த்துருவான். அவனுக்கு தெரியும் இவனும் நானும் ஒன்று. பிசாசு நல்லா தெரியும் இவனும் நானும் ஒன்று. ஏன்னா எனக்கும் டிசிப்ளின் கிடையாது, அவனுக்கும் எனக்கும் ஒழுக்கம் கிடையாது, அவனுக்கும். வாடா மாப்பிள்ளை தோளில் கை போட்டுக்கிடுவான். ஒரு நாள் உங்களை ஜெபிக்க விடுவான். நீங்கள் நினைப்பி அப்பாடா அப்போஸ்தலன் பவுல் மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். ஒரு நாள் ஜெபம் பண்ணதுக்கே அடுத்த நாள் போடுவான் ஒரு தூக்கத்தை. இல்லை அன்னைக்கு பார்க்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும் என்ற ஒரு ஒழுக்கம். நேற்றைக்கு வண்டி எடுக்கும் பொழுது இரவு நேரத்தில் சரியான தூக்கம், சரியான டயர்டு, சரியான சரைரிஸ், கால்கள் வலி, சரியான பலவீனம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நினச்சேன் வண்டி எங்கேயாவது ஓரம் போட்டுட்டு படுத்துட்டு நேராக சர்ச்சைக்கு வண்டி விட்டுருவோம் காலையில் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. ஆனால் ஒரு பக்கம் ஆவியானவர் சொன்னார், இந்த இரவு நேரம் நீ ஜெபிக்கிற நேரம். மனைவிட்ட சொல்லிட்டு நீ படுத்து தூங்கிரு. நான் தூங்க மாட்டேன், பயப்படவே பயப்படாத. பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க. அந்த இரவு ட்ராவல் முழுவதும் குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபம். ஹல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும், பண்ணி தான் ஆகணும். அந்த டிசிப்ளின் ஆவியானவர் கனப்படுத்துவார். சும்மா எல்லாம் வந்துடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தாங்க கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபயர் பிடிச்சிட்டுனா உங்களுக்கு நிப்பாட்ட மனசு வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடைய தேவகுமாரன் எப்படி ஒரு ஒழுக்கத்தில் அவர் வாழ்ந்தாரோ அதே ஒழுக்கத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவரிடத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கம் 100% நமக்கு வருதோ இல்லையோ, கொஞ்சமாவது நமக்கு வரட்டும். கை தூக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வருகிற ஆண்டிலிருந்து எனக்கு ஒரு ப்ரேயர் டிசிப்ளினை தாரோ. ரிமாலா ஷதா நாரியான் தாரா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. லக்காபா ஷங்கடாராபாவோடையான் தாரா. ஒரு வேதம் வாசிக்கிற ஒரு டிசிப்ளின். ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம்னா இத்தனை அதிகாரம். ஹல்லேலூயா. 3 மாதத்தில் 4 மாதத்தில் பைபிளை முடிக்கணும்னா எனக்கு அந்த கிருபை. அதில் எந்த போராட்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இன்னிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கள், இன்னிலேருந்து வாலிப தம்பி மாதிரி ஜோம் பண்ணுமா, ஜோம் பண்ணு, கண்ணை கையை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுங்க. என்ன வருஷம் கடைசி ஐயா பயங்கர ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவார் வந்தீங்களோ, இதான் ஆசீர்வாதம். இங்கே தான் உங்கள் ரகசியம். உங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத ரகசியம். இதை செஞ்சு பாரு மகனே, நீ செஞ்சு பாரு. நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையை 3 மாதம் இதை செஞ்சு பாருங்கள். 3 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். 3 வருஷம் செஞ்சு பாருங்கள், உங்களை கொண்டு உங்கள் பகுதியே மாறும். இந்த டிசிப்ளின் உங்களுக்கு வந்தன்னு வைங்களேன், உங்கள் பகுதி உங்களை கொண்டு மாறும். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுங்க. எந்த டைம் உங்களுக்கு ஜெபிக்கணும், இவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிப்பேன்னா இவ்வளோ மணி நேரம் உட்காருவேன். ஜெபிக்க வருதோ இல்லையே நான் போய் உட்காந்துருவேன். அந்த ப்ரேயர் டிசிப்ளின் அந்த பவுலுக்குள்ளே இருந்த, இயேசுவுக்குள்ளே இருந்த, பேதுருக்குள்ளே, யோவானுக்குள்ளே, அந்த லூக்காக்குள்ளே இருந்த அந்த ப்ரேயர் டிசிப்ளின், ப்ரேயர் ஜெபிக்கிற ஒழுக்கம். ஹல்லேலூயா. எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? உண்மையாக நீங்கள் கேளுங்க. நான் யாரையும் ஜெபிங்கன்னு கட்டாயப்படுத்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம்னு சொன்னாலே அந்த ப்ரேயர் ஸ்பிரிட்டை கிண்டில் பண்ணி, அதாவது கிண்டி அப்படியே அந்த ப்ரேயர் ஸ்பிரிட்டை எடுக்க உங்களுக்கு தெரியணும். எந்த சூழ்நிலையும் ஜெபிக்க உங்களுக்கு அது முடியணும். அதுதான் அந்த ப்ரேயர். சும்மா ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்புற மட்டும் ஜெபிக்கல. ஜெபம்னு சொன்ன உடனே அந்த ப்ரேயர் உங்களுக்குள்ளே வரணும். அதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கவனிங்க. ப்ரேயர்னு சொன்னோடனே
உங்களுக்குள்ள அந்த ஜெப ப்ரேயரை எப்படி இக்னைட் பண்ணுறதுனா இப்படி. பீச் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் பீச்சு போயிருக்கீங்க? மெரினா போயிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. அங்கே சோளம் சுட்டு தரதை பார்த்துருக்கீங்களா? சோளம் சுட்டு தர பார்த்துருக்கீங்களா? எப்படி சுடுவாங்க? சோளத்தை எப்படி சுடுவாங்க? அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அதில் நெருப்பு இருக்கும், ஆனாலுமே அதை ஒரு சுற்றுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? ஒரு சுற்றணுன்னு அந்த நெருப்பு என்ன செய்யும்? உள்ளே கிடக்கும் நெருப்பு, மங்கி எரிஞ்சிட்ருக்கும், பக்குன்னு பிடிக்கும் அப்படி. ஹல்லேலூயா. அது சுவையான ஒரு சோளத்தை அதை ரெடி பண்ணி தரும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெபத்தை இப்படி கொண்டு வர தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு கூட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஜெபிக்க முடியும். 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணால் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணதே வருது அப்படின்னா சம்திங் லேக். பிசாசு உங்களை எங்கேயோ கட்டியிருக்கான். பிசாசு உங்களை எங்கேயோ பிடிச்சி கட்டிட்டான், உங்கள் ஜெப ஆவியை கட்டிட்டான். ஹல்லேலூயா. 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண தான் பசங்க ஜெபிக்க வருது. தனியாக போய் உட்காந்து எனக்கு அந்த ஜெபிக்க வர மாட்டேங்கன்னா ஏதோ பிரச்சனைங்க உங்களுக்கு. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பயங்கரமாக போய் பிசாசு அதான் ஒரு தெய்வ மனுஷர் சொன்னார், எனக்கு ஜெபிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இவர்களோடு பிசாசு முகத்துக்கு முகம் எதிர்த்து நிற்கிறானா. ஆனால் அவனது அந்த வார்த்தை ரொம்ப உண்மை. அது எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த நபரோடு பிசாசு முகத்துக்கு முகம் எதிர்த்து நிற்கிறான். முகத்துக்கு முகம், ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை எதிர்த்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம்னு சொன்ன உடனேயே அந்த ப்ரேயரை கொண்டு வர அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண தான் வராது. வாரத்தில் 6 நாளை நல்லா அணைய போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ஜெப ஆவி இப்போ உள்ள. இப்போ நாங்கள் இங்கே நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி லேசாக பற்றி பிடிக்கும் அது. ஹல்லேலூயா. அது அல்ல ஜெப ஜீவியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா அப்படி ப்ரேயர்னு சொன்ன உடனே அப்படியே அந்த ப்ரேயரை அப்படியே அந்நிய பாஷை பேசியோ ஜெபம் பண்ணியோ அதை கொண்டு வர்றதற்கு உங்களால் முடியணும். ஹல்லேலூயா. நல்ல டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, இப்போ படுத்தா தூங்கிடுவேன் அப்படிங்கிற நேரத்தில் கூட அப்படியே உங்களுக்கு முழங்கால் பண்ண முடியாட்டாலும் பெட்டில் உட்கார்ந்தாகிலும் அந்த ஜெபத்தை அப்படியே ஒரு 10 நிமிஷமாகிலும் அது ஜெபித்து முடிக்கிற அது ஒரு கிருபை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரிப்பட்ட ஆவி கிருபை இல்லை ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம்னு சொன்னாலே ஆண்டவரே அந்த ஆவியில் அதை ஜெபிக்க. அதான் பவுல் சொல்லுகிறார், எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இன்றைக்கி ஜெபிக்க மூடு இல்லை, எனக்கு பாக்கெட் நிறைய பணம் இருக்குது, எனக்கு ஜெபிக்க வரமாட்டேங்கின்னு சொன்னாலும் அதான் எந்த சமயத்திலும் என்ன பண்ணோம், காசு இல்லைன்னு மட்டும் ஜெபம் நமக்கு வரக்கூடாது, காசு இருக்கும் பொழுதும் ஜெபம் வரணும். நான் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியுது. எல்லாம் நன்மையாக நடந்தாலும் நமக்கு ஜெபிக்க முடியணும், எல்லாம் தீமையாக நடந்தாலும் நமக்கு ஜெபிக்க முடியணும், எல்லா பிரச்சனை நம்ம சூழ்ந்திருந்தாலும் நம்மளால் ஜெபிக்க முடியணும், என்ன போராட்டம் வந்தாலும் நம்மளால் ஜெபிக்க முடியணும். ஹல்லேலூயா. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த போராட்டம் வரக்கூடாது, எல்லாம் நன்மையாக நடக்கணும், எல்லாம் ஆசீர்வாதம் நடக்கணும். அப்போ தான் நான் முழங்கால் போடுவேன்னா நீங்கள் கடைசி வரை உங்களை முழங்கால் போட முடியாது உங்களால். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிற, உனக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. அனல் மூட்டி உங்களுக்கு எழுப்ப தெரியணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு அதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஜெபிக்க ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் அந்த பிசாசெல்லாம் விட்டு இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி ஆகிலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற, உங்கள் ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தார் சொல்லுங்கள்? ஜீவனை. ஆண்டவருக்கு நீங்கள் என்ன திருப்ப கொடுக்க முடியும் தெரியுமா? உங்கள் நேரத்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. வேறு எதையும் ஆண்டவருக்கு, உங்கள் இருதயத்தையும் உங்கள் நேரத்தை மட்டும் தான் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். வேறு எதையுமே அவருக்கு கொடுத்து அவர் திருப்தியாக மாட்டார். அவருக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற காசு, பணம், பொண்ணு, பங்களா எல்லாம் அவருக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தை தான் அவர் கேட்குறாரு. உங்கள் டைம் உங்கள் கூட இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார்.
அதுக்கு தான் அவர் ஜீவனே தந்தார். ஹல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்குது. நான் செய்திக்குள்ளே போகிறேன். ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே பவுல் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த பழக்கம் இருந்தது. வாசிங்க ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்புங்க, எல்லாரும் பைபிளை திருப்புங்க. நான் ஏன் அதை பார்க்க சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ம் 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 நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாக்கு என்ன இருந்தது? கல்விமானின் நாவு. அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன பிரச்சனையோடு நீங்கள் அவர்கிட்ட போனாலும் அவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும். முடியுமா நம்மளால்? நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு அவர்கிட்ட போய் நின்னாலும் வசனத்துலேருந்து ஒரு சொல்யூஷனை டான் அடித்து தருவார் உங்களுக்கு. அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்தது. எப்படி வந்தது? சும்மா படுத்து உறங்கணுன்னு வந்துருமா? சர்ச்சுக்கு போனோன்னு வந்துருமா? காலை தோறும் என்னை எழுப்புகிறார். இந்த டிசிப்ளின். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளால் சில பிரச்சனைகளை வசனத்தின்படி தேவ ஆவியின்படி நம்மளால் தீர்க்க தெரியலை, நமக்கு தீர்க்க முடியலை. பிரச்சனை என்ன தெரியுமா? ஒழுக்கம், ஜெப ஒழுக்கம் நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. 5 மணிக்கு முழிப்பு வந்தால் 5 மணிக்கு ஜெபம் பண்ணிடலாம். 10 மணிக்கு முழிப்பு வந்தால் 10 மணிக்கு. அது வரை ஆண்டவர் அதில் பெட்டுக்கிட்டே உட்காரட்டு. அவருக்கு எப்போ நான் ஜெபம் பண்ணணும் அப்போ வரட்டு. ஹல்லேலூயா. ஏங்க ஒரு கலெக்டரை பார்க்க போகிறீங்க, இந்த டைமுக்கு நான் வரேன்னு சொல்லுங்க. 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போங்க பார்ப்போம். அவர் வேறு ப்ரோக்ராமுக்கு போயிடுவார். நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்க மாட்டேன் நான் கலெக்டர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு டேட்டு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு கலெக்டருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கார், அவ்வளோ அவருக்கு ஒரு ஒழுக்கத்தை விரும்புகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த டிசிப்ளினை பார்க்குறாங்க. இவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த 2025 கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எவ்வளவோ ஒழுக்கம் இல்லாமல் என் ஜெபத்தில் இருந்துட்டேன். ஆனாலும் நீர் என் மேலே கிருபை வச்சிரப்பா, என் மேலே கிருபை வச்சிரு, உமக்கு நன்றி நன்றி. ஒரு கலெக்டர் கூட பொறுக்க மாட்டாங்க. நீர் எவ்வளவோ என்கிட்ட பொறுமையாக இருந்தீர், உமக்கு நன்றி. ஆனால் இந்த குறை 2026 வரக்கூடாதப்பா. நான் உங்களோட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஏசாயாவுக்கு இருந்த அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இனி முக்கியமான காரியம் நான் பேச போகிறேன். இவ்வளவு நேரம் அப்போ பாஸ்டர் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க, எல்லாம் முக்கியம்தான். இன்னும் கொஞ்சம் முக்கியமாக ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ வழக்கமாக இவங்க ஜெபிக்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இங்கே தியத்திரா அப்படின்னு சொல்கிற இந்த சபையில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற, அடுத்த பிக்சர் போடுங்க, அடுத்த பிக்சர் போடுங்க. இதில் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், கவனிங்க. பொது மொழிபெயர்ப்பில் இயேசுக கண்ணை எப்படி போட்டிருக்க பாருங்கள். தீ பிளம்பு போன்ற கண். எவ்வளோ வித்தியாசமாக மொழிபெயர்த்துருக்காங்க பாருங்க. ஹல்லேலூயா. தீ பிளம்பாம். நமக்கு பைபிள் தமிழில் அக்னி ஜுவாலை, நம்முடைய மொழிபெயர்ப்பில். பொது மொழிபெயர்ப்பில் சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் அழகாக போட்டிருக்கு, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு போல கண்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய கண். அவ்வளோ அழகான கண். இப்போ அடுத்த பிக்சர் போடுங்க. இப்போ இது ஒரு கற்பனை படம் தான். தியத்திரா ஊர் கற்பனைன்னு சொன்னால் மொத்தமே கற்பனை கிடையாது. இப்பொழுது இருக்கிற அந்த உடைந்த அந்த காரியங்களை வைத்து உருவாக்கப்பட்ட இது இப்படி தான் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு இது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர். நடுவில் ஒரு நதி ஓடுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம் தியத்திரா அப்படின்னு இந்த பட்டணம். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திலிருந்து ஒரு அம்மா, சொல்லுங்கள், இந்த பட்டணத்திலிருந்து ஒரு அம்மா. இன்னைக்குள்ள செய்தி ஆண்களுக்கு மட்டும்
ஆண்களுக்கு தான், ஆனாலும் ஒரு ஸ்டெப்பு கூட பெண்களுக்கு வரும். அல்லேலூயா. சரி, இந்த தியத்திராவிலிருந்து ஒரு அம்மா வருது. எங்கே வருது? பிலிப்பு பட்டணத்தில். பவுல் வழக்கமாக ஜோம் பண்ணுவார்ல, அந்த இடத்துக்கு, அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் வந்து இந்த அம்மா உட்காந்துருக்கு. அல்லேலூயா. இந்த அம்மா பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஒரு யூத பெண். ஆமென். அதனால் தேவனை அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஆண் இயேசுவில் அந்த யூத பாரம்பரியத்தில் அந்த அம்மா ரொம்ப வைராக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்குது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், இந்த அம்மா யார்? இந்த லீதியால் அப்படின்னு சொல்கிற அம்மா. பேர் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். லீதியால், ஆங்கிலத்தில் லிட்டியா. லீதியால் சொல்லுங்கள். அப்பா, லீதியாளுக்கு இருந்த உற்சாகத்தில் உங்களுக்கு 10% இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், லீதியால். லீதியாளுக்குள்ள என்ன இருந்துன்னா, இந்த அம்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பொட்ட பிள்ளைய படித்து முடிச்சுட்டா என்னை கட்டி கொடுப்பான். இந்த பேச்சுக்கே இடம் இருக்கப்படாது இந்த சபையில், சொல்லிட்டேன். அல்லேலூயா. பெண் பிள்ளைகளுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். நீங்கள் கட்டி கொடுக்குறான்னு உங்கள் 10 வயசில் கட்டி கொடுக்கப்படாது பிள்ளைய பிடிச்சி. அல்லேலூயா. லீதியாளுக்குள்ள ஒரு திறமை, பிஸ்னஸ் பண்ணுற அந்த நல்ல கவனிங்க. இந்த ஒரு பெண்ணை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அதான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த அம்மாக்குள்ள ஒரு நல்ல தொழில் செய்கிற ஒரு திறமை இந்த அம்மாக்குள்ளே இருந்து. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. குறிப்பிட்ட வயதில் ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் பிள்ளைய உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவரை கொண்டு வருவார். ஒரு ஈசாக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கை தூக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என் பிள்ளைக்காக அங்கங்கே ஓட மாட்டேன், நீரே கொண்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தரே கொண்டு வருவார். அது அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். முந்தவும் மாட்டார். அது வரைக்கும் பொம்பளை நல்லா கவனிக்கிற வாலிய பிள்ளைகள், உங்களுக்குள்ள நல்ல கிருபைகள் ஆண்டவர் வச்சுருப்பார். என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கிருபையில் என்ன செய்யணும்? அந்த டேலண்டில் வளரணும். நல்ல சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல வரணுங்கிற எய்மோடு படிக்கணும். சரியாம்மா? தம்பிமாருங்க அப்படி தான். அல்லேலூயா. அங்கே ஒருத்தர் பின்னாடி இருந்து ஆத்துமா மறைஞ்சிட்டது, எங்கே போச்சு அது? அவனுக்கு தான் நீ முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், ஓடிட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு வர முடியுமா? வெளியே நிற்கியா? ஆத்துமாவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் ஏன் வெளியே நிற்பானேன்? சரி, இப்போ பெற்றோர்களும் கவனிங்க, பெரியவங்க பிள்ளைகளும் கவனிங்க. உங்கள் பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல அது நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் அது வரணும்னு இப்போவே ஒரு தரிசனத்தோடு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏதோ அடிப்படையில் இருக்கணும், 2 ஆம்லெட்டை பொரிக்கணும், தோசை சுடணும், சாப்பிடணும், இது பெண் பிள்ளைகளுக்கான நோக்கம் கிடையாது. அது ஒரு பகுதி தான். அது அவர்களுடைய கடமையில் ஒரு பகுதி. அவர்களுக்குள் திறமை இருக்குது, கிருபை இருக்குது. நீங்கள் அதை புதைத்து விடக்கூடாது. இந்த லீதியால் பெண்குள்ள பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கிருபை என்னன்னா, லைக்கஸ் அப்படின்னு இந்த ஆறு நடுவில் ஓடுதல். இந்த ஆறுக்கு பேர் லைக்கஸ். சொல்லுங்கள், லைக்கஸ். லைக்கஸ்னால் என்னது? லைக்கஸ் என்ன மாதிரியா? LYCUS லைக்கஸ். லைக்கஸ் சத்தமாக சொல்லுங்கள். இந்த ஆறுக்கு பக்கத்தில் ஒரு விதமான செடி வளரும். இந்த அம்மா எப்படி யோசிச்சிருக்கு பாரு. ஒரு விதமான செடி வளரும். என்ன வளரும்? பெண்கள் நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு வீட்டில் ஒரு கைத்தொழில் படித்து வச்சுக்கோங்க. நல்ல வீட்டில் என்ன பண்ணுங்க, நல்ல உழைங்க, நல்ல திறமைகளை வளர்த்து, ஆண்டவர் கொடுத்த திறமைகளை வளர்க்கணும். நல்ல நீங்கள் வெளியே வரணும். அல்லேலூயா. இப்போ லைக்கஸ் அடுத்த பிக்சர் போடுங்க. இதுதான் அந்த செடி. இதனுடைய வேர் பாருங்கள். இந்த வேரை எடுத்து அரைச்சி இந்த அம்மா பிஸ்னஸ் பண்ணி சேல் பண்ணும். அல்லேலூயா. இந்த லைக்கஸ் ஆறுக்கு பக்கத்தில் வளர்கிற மேடர் செடி இதனுடைய வேரை எடுத்து அரைச்சி இந்த அம்மா சேல் பண்ணும். இது எதுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் தூங்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? அந்த காலத்தில் வயலட் கலர் கிடையாது. யாராவது வயலட் கலர் போட்டு வந்துருக்கீங்களா? வயலட் ஆட்டம் இல்லையா? சோத்திரம். வயலட் இந்த இருக்குது, பர்பிள் கலர். அதுதான் அதே தான். இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர், இது கூட இல்லை, தான் கரெக்ட். வயலட் அந்த வச்சுருக்காங்க, அதை காட்டுங்க, கொண்டு வாமா. வயலட் கலர் அந்த காலத்தில்
கொண்டு வா. தேங்க்யூ. அந்த காலத்தில் இந்த மாதிரி வயலட் கலர் தெரியுதா? இந்த வயலட் கலர் ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தி. இந்த வயலட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவு விலை மதிப்புடைய இந்த வயலட் கலர். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர் எப்படி உருவாச்சு, ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி எப்படி வந்ததுன்னு சொல்லி 1800 தான் ஒரு சயின்டிஸ்ட் வேறு ஏதோ கண்டுபிடிக்க போய் தவறுதலாக ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலில் விழுந்து வயலட் கலர் கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் அது வேறு விதத்தில், அது எப்படின்னு சொல்கிறேன். அந்த வயலட் கலர் பயங்கர விலை உயர்ந்ததாக இருக்கிறபடியால் அதற்கு இணையான ஒரு கலர், அதுக்கு இணையான சொல்லுங்கள், அதற்கு இணையான ஒரு கலர், ஒரு சாயப்பொடி பிஸ்னஸ் இந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். சாயப்பொடி பிஸ்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு மரத்தை எடுத்து அதை பொடி பண்ணி அந்த சாயத்தை உண்டாக்குற அந்த பொடியை தண்ணியில் போட்டு துணியை முக்கி எடுத்தால் அது. அடுத்த பிக்சர் போடுங்க. இந்த மாதிரி பல கெமிக்கல் யூஸ் பண்ணி பல கலர். ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த வயலட் கலர் நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த கலர் ராஜாக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சமுதாயத்தில் உயர்ந்த ஐஸ்வர்யங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிக்கிறீங்க, எந்த பேர் புரியுது? அதுக்கு இணையாக இந்த மாதிரிப்பட்ட இதை பாருங்கள், சில உப்பு பயன்படுத்தி மற்ற மரங்களுடைய வேர்களை இலைகளை பயன்படுத்தி வேறு கலர் பொடி, சிகப்பே தான் ஆனால் அதுலேயும் என்னது வேறு கலர் பொடி சேர்த்து இந்த அம்மா இந்த சிகப்பு மற்றும் இன்னொரு அடுத்த இதில் பார்க்கும் பொழுது யூஸ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. இந்த சிகப்பும் வயலட்டும் சேர்ந்த ஒரு கலர் சொல்லுங்கள், சிகப்பும் ஹல்லேலூயா வயலட்டும் சிகப்பும் இருந்த ஒரு கலர். அந்த கலர் இயேசுவுக்கும் அந்த கலரை போட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு வரும் பொழுது அந்த கலரை போட்டாங்க. சரி கவனிங்க, அதுக்கு முந்தின படம் போட முடியுமா? அந்த ஃபஸ்ட்டு போட்டது அந்த சிகப்பு, அந்த சிகப்பு துணி இருக்குல்ல, அதை போடுங்க. இந்த அம்மா இந்த மேடர் ரூட்டை இது பண்ணி அந்த மேடர் ரூட்டை பொடியாக்கி அந்த அந்த உயர்ந்த வஸ்திரம் இருக்கிற அந்த வயலட் கலர் வஸ்திரத்துக்கு இணையான இந்த துணியெல்லாம் இந்த அம்மா உருவாக்கி இந்த அம்மா சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. இந்த பொடி பிஸ்னஸ் பயங்கர பணம், பயங்கர வசதி இந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், சும்மா கிடையாது, பயங்கர இந்த பிஸ்னஸ். இன்றைக்கி பொடி விற்கிறவங்க பாவம் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, கோலப்பொடி விற்றுட்டு கலர் பொடி விற்றுட்டு. அன்னைக்கு பொடி இந்த கலர் பொடி தயாரிக்கிற அவ்வளவு டிமாண்ட் உள்ள ஒரு காரியம், பயங்கர ட்ரேடிங் நடந்து அந்த பிஸ்னஸ் இது. இப்போ இந்த வண்ணம் இயேசுவின் மேல் பயன்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இது உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணாங்களாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செஞ்சு, இந்த பொடி செஞ்சு அந்த காலத்தில் உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணாங்க. அடுத்த இது போடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் மத்தேயு, மார்க்கு, யோவான் 3 போட்டிருக்கேன். இயேசுவுக்கு சிவப்பான அங்கின்னு பைபிளில் போட்டிருக்கு, தமிழ் பைபிளில் போட்டிருக்கு சிவப்பான அங்கின்னு. ஆனால் ஆங்கில பைபிளில் அதனுடைய க்ரீக் வேர்டு நான் கீழே போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு மட்டும்தான் சிவப்புன்னு சொல்கிறார், மார்க்கும் யோவானும் வயலட் கலர், அதாவது அந்த ஊதா கலர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏம்மா நான் சொல்கிறது புரியுதா அம்மா? ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு அப்போது நல்ல இப்போ தான் புரியும். இயேசுவை சிறப்பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது ஒரு வஸ்திரம் போட்டு அவரை மோக் பண்ணாங்க, அதாவது கேலி பண்ணாங்க. அது என்ன வஸ்திரம்னு சொன்னால், மத்தேயு சொல்கிறார் அவர் சிவப்பான அங்கி போட்டிருந்தாருன்னு, மார்க்கு சொல்கிறாரு இல்லை ஊதா போட்டிருந்தார், யோவானு சொல்கிறாரு இல்லை ஊதா கலர் வயலட் கலர் போட்டிருந்தாருன்னு. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும், இன்னும் மாறி மாறி சண்டை போடுறாங்க, ஊதாவா செவப்பா, 2 பேரும் ஒழுங்காக பார்க்கலையோ? ஹல்லேலூயா. 3வது முதல்ல மத்தேயு 27:28 எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்க. 2வது மார்க்கு 15:17,
யோவான் 19:2 இந்த 3 வசனங்கள்லையும் தமிழில் சிவப்பான அங்கி சிவப்பான அங்கி சிவப்பான அங்கி. ஆனால் மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா கொக்கினோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறார், அது சிவப்பு. மார்க் போர்ஃபிரா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறார், அது ஊதா. அதே வசனத்தில் அதே வார்த்தையை யோவான் போர்ஃபிரோஸ்ன்னு பயன்படுத்துகிறார், அப்படின்னு அதுவும் ஊதா கலர் தான். இப்போ ஒரு டவுட் வருது, இது சிவப்பா ஊதாவா? ஹல்லேலூயா. சிவப்பா வைலட்டா அப்படின்னு ஒரு டவுட் வருதா உனக்கு? இல்லை பாஸ்டர், எப்போ முடிப்பீங்கன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல பிள்ளை, அவன் நல்லா கவனிக்கிறான் பாருங்க. அப்போ என்ன டவுட் வருது, இது என்ன கலர்னு எனக்கு தான் டவுட் வருதா இல்லை உங்களுக்கும் வருதா? யாருக்கெல்லாம் டவுட் வருது? வரவே இல்லையா? இது என்னன்னு புரியலையா? இயேசு என்ன கலர் அங்கி உடுத்தி அவரை கேலி பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த பிக்சர் பாருங்க, போடுங்க. இந்த பாருங்க, ஒரு ரோம படை தளபதியில் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க சிகப்பும் ஊதாவும் சேர்ந்த ஒரு கலர் போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த பிக்சர் போடுங்க. பார்த்தீங்களா? இது ரோம எம்பரர், ஒரு அதிபதி, ரோம அதிபதி, இந்த இடது பக்கம் இருக்கிறவர். அவர் சிகப்பும் ஊதாவும் சேர்ந்த ஒரு கலர் போட்டிருக்காரு பாருங்க. இதே கலர் தான் இயேசுவுக்கு போட்டாங்க, அவரை கேலி பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. அதாவது ஒரு பக்கத்தில் சூரிய வெளிச்சத்தில் வந்தால் அது ஊதா கலரில் தெரியும், இருட்டுக்குள்ளே போனால் சிகப்பாக தெரியும். அதனால தான் 2 பேரும் 2 கலரில் அதை எழுதியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன் மத்தேயு சிகப்பை சொன்னார்னா அவர் இரட்சகர்னு காட்டுறதுக்கு. மார்க்கும் யோவானும் ஏன் ஊதா கலரை ஹைலைட் பண்ணி காட்டினாங்கன்னா அவர் ராஜான்னு காட்டுறதுக்கு, அவருக்கு. ஹல்லேலூயா. மற்றபடி அது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இருட்டுக்குள்ளே போனால் அது ஒரு கலரில் இருக்கும். இந்த கலர் பொடியை தான் இந்த ட்ரெஸ்ஸு உருவாக்குற இந்த கலர் பொடியை தான் லீதியாலமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு தெரியாது நம்ம யூஸ் பண்ணுற இந்த சாய பொடியை வச்சு இயேசுவுக்கே ட்ரெஸ்ஸு பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி இந்த அம்மா பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்குது. இப்போ இந்த அம்மா 480 கிலோமீட்டர் பிரயாணப்படுது. எத்தனை கிலோமீட்டர்? நீங்கள் விடுவேல உங்கள் பெண் பிள்ளைகளை? அப்பா, பாஸ்டர் அம்மா, பாஸ்டர், வேற யார், சர்ச்சு யூத் லீடர் எல்லாரும் வந்தால் தான் பொம்பளை பிள்ளைகளை இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி விடுறாங்க. அவ்வளோ பயம் நம்ம ஆட்களுக்கு. பிள்ளைகளை யாரும் பிடிச்சிட்டு போயிடுவோம் அவ்வளோ. என்ன பயம்! அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு, ஊருக்குள்ளேயே வச்சு, அந்த பிள்ளைகளுக்கு உலக நடப்பு, நாட்டு நடப்பே தெரியாமல் ஆக்கி. கவனிக்கிறீங்களா? பெண் பிள்ளைகள் வளர்க்குறவங்க நாட்டு நடப்பே தெரியாமல் ஆக்கி, அது நாளைக்கு கட்டி கொடுத்த உடனே வடக்கையா தெற்கையா மேற்கையா கிழக்கையா அதுக்கு ஒன்றும் புரியாது. பிள்ளை மட்டும் பெற்றிருப்பா, வேற ஒன்றும் தெரியாது அவளுக்கு. பிள்ளைகளை எங்கே இப்போ என்னுடைய மனைவியும் பாருங்கள், நல்லா கவனிங்க. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும், கவனிக்கிறீங்களா? அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவளை தடை பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனாலும் தடை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? அவங்க கூட போவாங்க. கல்யாண வீட்டுக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸுடைய கல்யாண வீட்டுக்கு போனோம், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போவார், அவர் பின் வரிசையில் உட்காந்துடுவார். இவ போய் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அண்ணனோட வந்துடணும். ஹல்லேலூயா. தங்கச்சி அக்கா இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தங்கச்சியை, உங்கள் அக்காவை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி கீழ்ப்படிதலோடு வளர்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க உங்களுக்கு தெரியணும். உங்கள் தங்கச்சியை உங்கள் அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கணும். நான் சொல்கிற எத்தனை பேர் புரியுது? அப்பாவை முந்தப்படாது, அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். இன்றைக்கி நிறைய வீட்டில் பெண் பிள்ளைகளை தான் எல்லாம் தெரியுது, இந்த பையங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு வாடாதீங்க மட்டும் தெரியும். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் தடை பண்ண மாட்டாங்களாம். அதே மாதிரி சில இடத்துக்கு சொல்லிடுவாங்க, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான்.
அன்னைக்கு மனைவி சொல்கிறா, எங்கள் அப்பா அன்னைக்கு சொல்லும்போது கஷ்டமாக இருந்து, ஆனால் இன்னைக்கு புரியுது. சிலர் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை எங்கேனாலும் போமா போ, கூண்டில் இருக்காத பச்சைக்கிளி பறந்து போ, அது மொத்தத்தில் பறந்து போயிடும். இல்லைன்னா பிடிச்சி போ, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோனை வச்சு எல்லாத்தையும் சாதி வச்சுட்டு அமைதியாக அதை உட்காந்துருக்கும், ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி. ஆனால் எல்லா வேலையும் அது தெரியும். அதுக்கு உலகமும் தெரியாது, நாட்டு நடப்பும் தெரியாது, ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க, மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும், ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும், ஒரு பஸ் ஏற கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண் பிள்ளைகளை தைரியமாக வளர்க்கணும், நல்ல ஞானமாக வளர்க்கணும். அதுக்கு விசேஷ கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு பெற்றுக்கிடுங்க. கை உயர்த்தி சொல்லுங்கள், என் பெண் பிள்ளைகளை நல்லா நான் ஞானமாக வளர்க்கணும் ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு வர பொறுப்பு பெற்றோருக்கு மேலே இருக்குது. இந்த லீதியால் அம்மா இந்த தியத்திரா பட்டணத்திலிருந்து 480 கிலோமீட்டர் தனியாக பிரயாணம் பண்ணி பிலிப்பு பட்டணத்துக்கு போயிருக்கு. எதுக்கு தெரியுமா? பிஸ்னஸை அப்கிரேடு பண்ண. பிஸ்னஸை என்ன பண்ண? அப்கிரேட் பண்ண. நான் சொன்னேன் பாருங்க, சிகப்பும் பர்பிளும் சேர்ந்த இந்த துணி என்னதான் விலை மதிப்புடையதாக இருந்தாலும் ரோம் அதிகாரிகள் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, முழுவதுமான பர்பிள். நான் காணிச்சேன் அந்த கவர். அந்த துணிக்கு அது ஈடாக, அந்த துணிக்கு அந்த கலருக்கு அது ஈடாகாது. ஹல்லேலூயா. எனவே இந்த அம்மா 480 கிலோமீட்டர் வந்து இந்த பிலிப்பு பட்டணத்தில் ஒரு நத்தை கிடைக்கும். அடுத்த பிக்சர் போடுங்க. இது பார்த்தீங்களா? இது நத்தை. இது என்னது? அப்பா, நத்தையோ சத்தையோ. இப்போ எங்கள் அத்தை வந்துருங்க கிறிஸ்மஸ் லீவுக்கு. நத்தை என்னது? நத்தை. இந்த நத்தை வந்து இந்த நத்தையை அரைச்சி, இந்த நத்தையை எடுத்து அரைச்சி பொடியாக்கி பியூர் பர்பிள் கலர், பெரிய பெரிய ராஜாக்கள் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற அந்த பர்பிள், நான் காமிச்ச பாருங்க அந்த கவர், அந்த பர்பிள் கலர், வைலட் கலர் சேர்ந்த ஒரு பர்பிள் கலர், அதை பயன்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு எதுக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு அவ்வளோ தூரம் அந்த அம்மா பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதுல்ல? வருதா வரலையா? ஆண்டவர் தான் வெளிச்சம். சரி, இந்த நத்தையை அடுத்த படம் போடுங்க. இந்த நத்தையை, இதில் நிறைய விதமான நத்தை உண்டு. இதான் அந்த நான் சொன்ன அந்த பர்பிள் கலர். இந்த கலர் கொண்டு வரணும். இப்போ ஏற்கனவே அவங்க சிகப்பும் வயலட்டும் சேர்ந்த ஒரு கலர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பர்பிள் கலர் துணியை அவங்க சேல் பண்ணோம், பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணுறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லாத்துலையும் என்ன பண்ணோம்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். இருக்கிற குண்டு சட்டிகளுக்கு குதிரை ஓட்டப்படாதுன்னு இந்த அம்மா நல்ல தெளிவாக அடுத்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த நத்தை எவ்வளோ தெரியுமா? 45 கிலோ நத்தையை கொன்னாதான் 1 கிராம் கிடைக்கும். 1 கிராம் வைலட் கலர் பொடி கிடைக்கும். எத்தனை கிலோ? 45 கிலோ. அப்போ 45 கிலோனா 3000 அமெரிக்க டாலர். இன்னைக்குள்ள காசு எவ்வளோ? 3000 அமெரிக்க டாலர். அப்போ 1 கிராம் பொடி ரெடி பண்ணோன்னா அந்த 1 கிராம் பொடியுடைய விலை 2,68,687 ரூபா. ஐயோ அம்மா, சூப்பர் பிஸ்னஸாக இருக்கேன்னு யோசிக்கலோ. 1 கிராம் வைலட் பர்பிள், இந்த கலர் நான் ட்ரெஸ்ஸு போடுற அந்த ட்ரெஸ்க்கு இருக்கு பாருங்கள், அந்த கலர் பொடி உருவாக்கணும்னா 1 கிராம் எவ்வளோ? 2,68,000 சொச்ச ரூபா. அப்போ பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த அம்மா பிலிப்பு பட்டணத்தில் அந்த ஆத்தோரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. அங்கே தான் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேன், வழக்கத்தின்படி பவுலுக்கு ஒரு வழக்கம் இருந்ததுனால இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் இந்த அம்மாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு பவுலுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிஸ்னஸுக்கு போனால் நம்ம என்ன செய்வோம்? பிஸ்னஸை பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். ஆனால் இந்த அம்மா ஆண்டவர் மேலே
தன்னுடைய தொழிலை பார்க்கிலும் கர்த்தரை அதிகமாக நேசித்த ஒரு அம்மா. அல்லேலூயா சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல? அது ஒரு எங்கள் வீட்டில் ஒரு சடங்கு பாஸ்டர். சரி எங்க 2 லட்சம் மதிப்புள்ள பிஸ்னஸ், 1 கிராம். அந்த பிஸ்னஸ் அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு இந்த அம்மா உட்காந்து பிரசங்கம் கேட்குது. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய விஷயத்தில் ஈடுபாடு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சும்மா கடலை மிட்டாய் பிஸ்னஸ் இல்லை, 10 கடலை மிட்டாய் வாங்கினா 100 ரூபான்னு. அல்லேலூயா. பல லட்ச பிஸ்னஸை ஒரு கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி வச்சுட்டு பவுல் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சுட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு. வந்தது எதுக்கு? இந்த நத்தையை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுது? வசனம் கேட்டுட்ருக்கு. அப்படின்னா என்னதான் ஆண்டவருடைய கிரியா இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த அம்மாவுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே. நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் நினைக்கலாம் நான் நல்லா உழைச்ச ஆசீர்வாதம். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ மேலே இருக்கிற வாஞ்சை தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் அடிப்படை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மா வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கு. வசனம் கேட்கும் பொழுது பைபிள் சொல்லுது, வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பவுல் சொல்வைகளை கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன பண்ணார்? பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் இந்த அம்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த அம்மாவோட இருதயத்தை திறந்துட்டார். பைபிள் சொல்லுது, அந்த அம்மா அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மா பவுல்கிட்ட சொல்கிறாங்க, என் வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும். பவுல்கிட்டையும் அவருடைய உடன் ஊழியர்கிட்டையும் சொல்கிறாங்க, என்ன பண்ணோம்? என் வீட்டில் வந்து நீங்கள் ஹல்லேலூயா தங்குனாங்க. என்ன தங்குனாங்க? அடுத்த படம் போடுங்க. இது இன்னைக்கு இருக்கிற தியேத்திரா பட்டணம். நல்லா பார்க்குறங்க. இது பலமுறை இது இடிந்து திரும்ப கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எச்சங்கள், மிச்சங்கள், இடிபாடுகள் சுற்றி பாருங்கள். ரோடு இருக்குது, கார் போகுது, பட்டணம் இருக்குது. ஆனால் அந்த பட்டணத்தில் அந்த பழைய பண்பாடு, அந்த ஏன்ஷியன்ட் விஷயம் அழிந்து போகாமல் கொஞ்சத்தை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்த படம் போடுங்க. இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் அன்னைக்கு பயன்படுத்தினதை. பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது, ஆனாலும் அன்னைக்கு பயன்படுத்தின அந்த லேண்டு, அந்த காரியங்களை அப்படியே பத்திரமா வச்சு. அடுத்த பிக்சர் போடுங்க. தியேத்திரா பட்டணம். அடுத்தது ஹல்லேலூயா. சரி, அதுக்கு முந்தின அந்த இதை போட்டு இருக்கட்டும். இதுக்குள்ள அம்மாவுடைய வீடு ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டில் இந்த அம்மா பவுலை உட்கார வச்சு அங்கே ஒரு வீட்டு சபை உருவாக்குறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தொழில் 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 தொழில், பிஸ்னஸ் பிஸ்னஸ் எல்லாம் சரிதான், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் கர்த்தர் மேலே, ஊழியத்தின் மேலே இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கர ஒரு வாஞ்சை இருந்தது. தன்னுடைய வீட்டை ஒரு சபையாக உருவாக்கிட்டாங்க இந்த அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? இந்த அம்மா ரெடிமேடாக ஒரு பதில் வச்சுருக்கோம். அது பொய்யோ உண்மையோ கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏங்க, சபைக்கு வரக்கூடாதபடி பிசாசு நம்ம எவ்வளவு நாளும் நம்மை தடை பண்ணுவான். ஆனால் அதையும் மீறி நம்ம செயல்பட்டு தான் வந்தாகணும். அப்படி பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிரோன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஹல்லேலூயா. பல லட்சம் மதிப்புள்ள பிஸ்னஸ் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்பு உங்கள்கிட்ட கிடச்சின்னா எத்தனை பேர் கர்த்தர் பக்கம் திரும்புவிய? கர்த்தருக்கு ஒரு டாட்டா, ஆவியானவருக்கு ஒரு டாட்டா, பைபிளுக்கு ஒரு டாட்டா. நமக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். எப்போ நத்தையை பிடிக்கணும், அரைக்கணும், பொடியாக்கணும், இதுதான் நம்ம கதையாக இருக்கும். ஹல்லேலூயா. 10 நிமிஷம் கூட ஜெபிக்க டைம் இருக்காது. இந்த அம்மா பவுலை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் தங்க வச்சு, பெரிய வீடு அது, அதில் 10 பேர் போனாலும் ஃப்ரீயாக தங்கலாம், அவ்வளோ பெரிய வீடு அது. ஏன்னா இந்த அம்மா லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு அம்மா. அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீட்டை
எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, பணக்கார வீடுலாம் நினைக்காம அந்த வீட்டை சர்ச்சாக மாற்றி இடித்து, ஹல்லேலூயா, முழு ஈரோப்பிலையும், சரித்திரம் சொல்கிறேன், முழு ஈரோப்பிலையும் முதல் சபை உருவானது தியத்திராவின் வீட்டு சபை, பிலிப்பு பட்டணத்தில் தான். நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். முழு ஈரோப்புலையும் முதல் உருவான சபை தியத்திரா சபை. அது இந்த அம்மாவுடைய வீட்டில். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் லட்சக்கணக்கில் தொழில் இருந்தாலும், பிஸ்னஸ் இருந்தாலும், இந்த அம்மா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஊழியத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு. அதெல்லாம் ரெண்டாவது, அது தேவைதான், அது செய்யலாம், தேவைதான். ரொம்ப ஆண்டவரை விட எதையும் முக்கியப்படுத்தாதீங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. உங்கள் தொழிலும் சரி, உங்கள் கணவரும் சரி, பிள்ளையும் சரி, எதுவானாலும் உங்கள் ஆண்டவரை விட அது மேலே பெயரை விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு ஆச்சரியம், உண்மையிலேயே இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி சர்ச்சுக்கு வராங்கன்னா இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தில் ரொம்ப கம்மி. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? ஐ வென்ட் ஃபார் அ பிஸ்னஸ் ட்ரிப்புமா. ஏன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் நடக்கு, அவனுக்கு கர்த்தர் தேவையே கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த அம்மா ஆச்சரியமாக இருக்குது. இந்த பர்பிள்னு சொல்கிறது அன்னைக்கு இந்த கலர் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பிஸ்னஸ் ராஜாக்களோடு இந்த அம்மாவுக்கு டீலிங் இருக்குது, எம்பரர்ஸோடு இந்த அம்மாவுக்கு டீலிங் இருக்குது. அவ்வளவு பெரிய மவுசுள்ள ஒரு அம்மா தன்னுடைய வீட்டை எப்படியாகிலும் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணுங்கிற தாகத்தோடு அந்த வீட்டு சபையை ஆரம்பித்து பக்கத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த அம்மாவும் கூடயே உட்காந்து பாட்டு பாடி, கைத்தட்டி, ஜோம் பண்ணி, பிரசங்கம் கேட்டு, வரவங்களுக்கு டீ கொடுத்து, ஸ்நாக்ஸு கொடுத்து, ஒவ்வொரு வாரமும் அந்த வீட்டில் சபை நடந்தது. ஹல்லேலூயா. முதல் சபை அவங்க வீட்டில் தான் உருவாச்சு. உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு தொழில் தந்தால் நீங்கள் செய்வீங்களா? இப்போ இதான் கேள்வி. நம்ம 100 நாள் வேலையில் கிடைக்க 200 ரூபாயை விட மாட்டோம். எப்படியாகிலும் அதை அடித்து பிரிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தொழில் நல்லது தான், வியாபாரம் நல்லது தான், ஆனால் கர்த்தரை விட அதை என்ன செஞ்சிட விடாது. இல்லை, நல்ல நீங்கள் உழைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். யார் எப்போமோ 24 மணி நேரம் சர்ச்சில் வந்து உட்காருங்க நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னாலும் எழுப்பி உங்களை அனுப்பி விட்ருவேன் வேலைக்கு. நான் உழைக்கணும், நம்ம உழைக்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாங்கள் ஆவியில் உழைக்கிறோம், ஜெபத்தில் உழைக்கிறோம், ஊழியத்தில் உழைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உழைக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்து உறங்கப்படாது. உழைக்கணும், நல்லது தான். ஆனால் உழைப்பே வாழ்க்கையாக பெறப்படாது. உழைப்பே திரும்பவும் கேட்குறேன், இந்த அம்மா மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் உங்கள் கையில் தந்தா, 1 கிராம் பொடி 2 லட்சம் இப்படி ஒரு பிஸ்னஸை உங்கள் ஆண்டவர் உங்கள் கையில் தந்தா, எத்தனை பேர் இந்த ராமதனில் சபைக்கு வருவிய? ஐயா வாரேன், என்ன அங்கே போகிறேன், பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறேன், நத்தை எடுக்க போகிறேன், வாரேன், என்ன ஜோம் பண்ணிடுங்க, காணிக்கை ஜிபே பண்ணிடுறேன். ரைட்டு, போய்ட்டு வாங்க. உன் காணிக்கையே எனக்கு வேண்டாம்மா, நீ பேரம்மா, நீ தான் வேணும். உன் காணிக்கையாக நான் ஊழியம் நீங்கள் தான் வேணும் எனக்கு. ஹல்லேலூயா. நத்தை எடுக்க ஆட்கள் பேரம் இங்கே, நான் இங்கேருந்து நத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் இந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம், தாகம், எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்து, நான் அறிந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் அறியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வாஞ்சை ஆண்டவர் நமக்கு தரட்டும். கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் புதிய ஆண்டில் எப்படியாகிலும் என்னை கொண்டு ஏதாகிலும் ஒரு ஊழியத்தில் ஒரு வாசலனை திறக்கணும். ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். இதெல்லாம் ஜோம் பண்ணுங்க. சும்மா ஆசீர்வாதம்னு கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. உங்கள் சித்தத்தை நான் நிறைவேற்றணும்ப்பா. இந்த லீதியால் தன்மேல் இந்த சித்தத்தை நிறைவேற்றி ஒரு சபை உருவாவதற்கே இந்த அம்மா ஒரு அடித்தளமாக இருந்தாங்கன்னா, என்னையும் பயன்படுத்தும்ப்பா, நானும் உமக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈரோப்பிலேயே முதல் சபை எங்கே உருவாச்சு? தியத்திரா உருவாச்சு. ஹல்லேலூயா. இப்போ
இந்த சபையில் இந்த சபையை அழிக்க, இந்த சபையை உருவாக்க ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார். யாரை பயன்படுத்தினார்? லீதியாளுங்கிற பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்போ இதே சபை அழிக்க பிசாசு ஒரு பெண்ணை கையில் எடுத்தான். அது யார்? வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் எடுங்க, எல்லாரும் எடுங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2 வசனம் இந்த வாசிங்க. 20ஆம் வசனம். குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்ற ஸ்திரீயானவள் அப்படின்னு நல்லா பார்க்குறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அடுத்த படம் போடுங்க. இந்த தியத்திரா சபை பட்டணத்தில் பிஸ்னஸ் நடக்குது. ஒன்று நான் சொன்னது போல் இந்த பார்த்தீங்களா வலது பக்கம் இந்த லீதியல் அம்மா செய்கிற அந்த சாயப்பொடி பிஸ்னஸ் நடக்குது நிறைய இடங்களில். அப்புறம் பஞ்சு பிஸ்னஸ் நடந்தது. என்ன பிஸ்னஸ் நடந்து? பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு. தோல் பதனிடுற பிஸ்னஸ் நடந்து, தோல் தொழில். பானை செய்கிற பிஸ்னஸ் நடந்து, எண்ணெய் குவளைகள் செய்கிற பிஸ்னஸ், வெண்கல தொழில் செய்கிற பிஸ்னஸ். இதெல்லாம் தியத்திராவில் நடந்துகிட்ருக்கு. கவனிங்க. இப்போ இந்த தியத்திரா சபையை அழிக்கும்படியாக ஏசபேல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை யார் பயன்படுத்துகிறா? யார் பயன்படுத்துகிறா? பிசாசு பயன்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. இந்த ஏசபேல் என்கிற பெண், இவள் யாருன்னா, நல்லா கவனிங்க, கவனிச்சுட்டு வாங்க. இவள் பயங்கரமான ஒரு அசுத்தாவி இந்த அம்மாவுக்குள்ள. பழைய ஏற்பாட்டில் எலியாவுக்கு விரோதமாக எழும்பின இந்த அம்மா பாகால் ஆராதனையை சமாரியா தலைநகரத்தில் கொண்டு வந்தது. பாகாலை ஆராதிக்கிற ஆராதனையை. கடைசியில் இந்த அம்மா உடைய மரணம் பயங்கரமாக இருந்து, எப்படின்னா வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்ட பொழுது தன் கண்களுக்கு என்ன போட்டா? மையை போட்டு. இந்த அம்மா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைகள் முக்கியமாக என்னை கவனிங்க. எல்லாம் தலை நிமிர்ந்து என்ன பாருங்கள், எல்லோரும் தலை நிமிர்ந்து பாருங்கள். இந்த ஏசபேல் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏசபேல் பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். இது மை போடுமா? கண்ணுக்கு என்ன போடும்? இந்த மை போடுறது, லிப்ஸ்டிக் அடிக்கிறது, இது எல்லாம் உங்கள் சரீரத்தை பாதிக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி அதெல்லாம் போடப்படாது. எத்தனையோ ஸ்கின் கேன்சர்லாம் அதனால் வருது. சும்மா மையும் லிப்ஸ்டிக்கும் அடிச்சுவிட்டு நேச்சுரலாகவே நீங்கள் ஆண்டவர் ஒரு அழகு உங்களுக்கு தந்த, அது போதும். அது இதெல்லாம் இந்த ஏசபேலின் ஆவி கொண்டு வந்த விஷயம். அது இந்த மையை போடு, கையை போடு, அதை போடு, இதை போடு. இந்த அம்மா மையை போட்டுட்டு முகத்தை அழகை வெளியே காட்டுது. அப்போ இந்த பையன் விட்டுருவானு, யெகூ விட்டுருவானு. யெகூ நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், இவன் ஒரு படைத்தளபதி, இவன் ஆண்டவர் ராஜாவாக்கியிருக்கிறார். இந்த அம்மா ஒரு கிழவி இப்போ. ஆனால் அந்த அம்மா மையை போட்டுட்டு, யெகூ வரும்பொழுது இந்த அம்மாவை பாட்டி ஆயாச்சு. மையை போட்டுட்டு ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கு, புருஷன் இல்லை உயிரோட. ஹல்லேலூயா. யெகூ சொன்னால் பிடிச்சி கீழே தள்ளி விடுங்கடா அந்த பொல்லாதாவேன்னு. அங்கிருந்து மேலேருந்து அவ்வளோ வரைக்கும் கிடிச்சி தள்ளி விட்டானவன் கீழே. பொத்துன்னு கீழே விடுங்க. அந்த அம்மாவுடைய சரீரத்தை நாய் சாப்பிட்டு தான், பைபிள் சொல்லுது. நாய் அந்த அம்மாவுடைய சரீரத்தை சாப்பிட்டுது. அந்த அம்மாவுக்கு மண்டவோடும் உள்ளங்கை மட்டும் தான் கிடச்சிதான் புதைக்கிறதுக்கு, மற்றதெல்லாம் நாய் தின்னுட்டு. அவ்வளோ கொடுமையான இந்த அம்மா பாகால் ஆராதனை கொண்டு வந்த ஒரு அம்மா. இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட சீதனமே பாகால் தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க வாலிப பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. பெண் பிள்ளைங்கள் நல்லா கவனிங்க, நல்லா கவனிமா. இங்கே பாரு, இதை நான் யூத் மீட்டிங்கில் தான் பேசணும். நீங்கள் யூத் மீட்டிங்கில் நீங்கள் எலியாவோட ஸ்பீடாக நீங்கள் போகிறீங்களா ராகாப்பு ரதத்துக்கு முன்னாடி ஓடி. அதனால் நான் உங்களை இப்போ சொல்கிறேன், ஆண் பிள்ளைகளுங்க தான் நல்லா கவனி. இது லைவ்லையும் போதும், அதனால தான் சொல்கிறேன். நீ அழகாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. இல்லை உலகம் சொல்கிற மாதிரி நீ அழகாக இல்லை அப்படின்னும் உன்னை நீ நினச்சிக்கலாம். நீ அழகோ அழகில்லையோ கர்த்தர் பார்வையில நீ அழகு தான், ஏன்னா ஆண்டவர் உருவாக்குனது. சரி, நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீ அழகாக இருக்கிறியோ அழகு இல்லையோ, நீ எப்படி யோசிக்கிறியோ, உன்னை சுற்றி 4 பேர் உன் வாலிப வயசில் கண்டிப்பாக வருவான். அல்லேலூயா. நீ அழகாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிறியோ, இல்லை நான் அழகு இல்லைன்னு நீ நினைக்கிறியோ, எப்படியோ உன்னை சுற்றி 4 பேர் வருவான், கண்டிப்பாக வருவான்.
உனக்கு டவுட் இருந்துன்னா முன் வாழ்ந்தவள்கிட்ட போய் நீ கேட்டுப்பார், தப்புனவங்களை கேட்டுப்பார். ஹல்லேலூயா. அதுபோல வாலிப தம்பிமார் அழகை பார்த்து நீ ஒரு நாளும் நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் வச்சு தான் நீங்கள் உங்களை விடுவேன். உங்களுக்கு போகணுன்னா போக முடியாது, போகக்கூடாது. கவனிங்க, அழகை பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது. பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 11:22, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. என்ன கவனிங்க, தலையெல்லாம் கமரப்படாது. நான் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி. கவனிங்க, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமானம். நீங்கள் கற்பனை என்ன சில வசனம்லாம் படிக்கும்போது சிரிப்பாக வரும். தனியாக உட்காந்து கெக்க வைக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதான். பன்னிகை மூக்கில் பொன் மூக்குத்தி வச்சா எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டோ, நான் இதை வந்து யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அது எப்படி இருக்கு அந்த சவுண்டு போட்டு அந்த மூக்குத்திய. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. தம்பி மேலே சொல்லுங்க, பன்னியின் மூக்கில் சொல்லுங்க, பன்றியின் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்திக்கு. ஹல்லேலூயா. என்னதான் பொன் மூக்குத்தி போட்டாலும் பன்னி முயலாகுமா? முயலாகுமாடா? முயலாக. அது பண்ணி தான். மதிகேடு சொல்லுங்க, நல்லா கவனிங்க. உனக்கு ஆண்டவர் தருகிற முதல்ல உன் வாழ்க்கையின் படிப்பை நீ நியமிக்கணும். வாலிப பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? முதல்ல எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்? உன் படிப்பு. ரெண்டாவது, நீ வாழ்க்கையில் என்ன பண்ண போகிற. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு படித்து முடித்த உடனே இந்த ஊரில் இருக்க ஆளுக்குள்ள பெரியவங்கள கம்பெடுத்து அடிக்கணும். படித்து முடிச்சுட்டு பையனுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனுக்கு என்ன செய்யணும்னு வாழ்க்கையில் ஒரு டார்கெட்டே இருக்காது. ஹீ வில் ஹேவ் நோ விஷன். அவனுக்கு ஒரு தரிசனமே இருக்காது தன் வாழ்க்கையை குறித்து. அவனுக்கே எங்கே போகிறேன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தா 2 பேரும் எங்கே போவாவ? குருடனுக்கு குருடன் வழிகாட்டின கதை தான். முதல்ல நீ படிக்கணும், அது உன் டார்கெட். ரெண்டாவது, நான் என்ன செய்ய போகிறேன். கவனிக்கிறியா? கவனிக்கிறியா? நான் என்ன பண்ண, அதை முதல்ல நீ ஃபிக்ஸ் பண்ணும் உன் லைஃப்பில். மூணாவது, நான் எதிர்காலத்தில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கிறேன். உனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிற, அதுக்கு உன் வாலிப வயசில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அந்த விஷயத்துக்காக. இதுக்கப்புறம் தான் என்னது, இதில் ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு தான் கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்கணும். ஹல்லேலூயா. எடுத்தோன்னு அகலக்காலை வச்சு 4வது படியில் காலை வைக்க. நீ அழகை பார்த்து ஒரு நாளும் நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. இனிமே சொல்கிறேன், எந்த அழகான பிள்ளையை பார்த்தாலும் தம்பிமார், உனக்கு வர வேண்டிய வசனம் உன் கண்ணு முன்னாடி, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்னி மூக்கில் இருக்கிற பொன் மூக்கு, இதை வசனம் வந்தாலே நீ உனக்கு விடுதலை ஆயிரும். உனக்கு நாங்கள் வாலி வயசில் அப்படி தான் பார்த்தோம். நல்ல அழகாக இருப்பா, ஆனால் மதிகேடாக நடப்பா. அப்போ நினச்சிடுவான், இது பன்னிகை மூக்கில் இருக்க மூக்குத்தி. பன்னிகை மூக்கில் இருக்க, இது பெரியவர்களுக்கும் நான் சொல்கிறேன், பன்னிகை மூக்கில் இருக்கிற மூக்குத்தி, ஆனால் அழகு மட்டும் இருக்கும். மதிகேடுன்னு என்ன தெரியுமா? நல்ல கவனி. மதிகேடு எந்த ஒரு பிள்ளை தான் காரியத்தை சாதிக்க கத்துகிறாளோ சத்தம் போடுகிறாளோ அவள் மதிகேடு. கவனிக்கிறீங்களா? பெரிய தாய்மாருங்க சொல்கிறேன், ஒரு காரியத்தை சாதிக்க சத்தம் போடுகிறா, கத்துறா, கோவப்பட்டு கத்துறா அப்படின்னா அவள் மதிகேடாக இருக்கிறான்னு அர்த்தம். அவள் யார்? மூக்கில் பொன் மூக்குத்தி. அழகை பார்த்து நீ கல்யாணம் பண்ணினா உன் வீட்டில் என்றைக்கும் ஜென்ரேட்டர் தான் ஓடும். கா பா டா கா பா கா இப்படி தான் சத்தம் கேட்டே இருக்கும். ஏன்னா அது என்னது? மதிகேடு உள்ளே இருக்குது. கத்திக்கிட்டே இருப்பா. நீ ஆஃபீஸ் போனால் மேனேஜர் கத்துவான்,
நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கத்துவான், நீ வெளியே போனால் உன் பைக்கு கத்தும், காரு கத்தும், வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி கத்துவா. ரெண்டாவது, எதையும் அழுது சாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணம். இதெல்லாம் மதிகேடு. எதையும் அழுது சாதித்து விடலாம் என்ற எண்ணம். ஹல்லேலூயா. இது என்னுடைய எல்லை, இந்த எல்லைக்குள்ளே தான் நான் இருக்கணும், இந்த எல்லையை மீறி நான் செயல்படக்கூடாது என்ற எண்ணம் இல்லாதவ ஒரு பெண் மதிகேடாய் நடக்கிறாள். மதிகேடுனா நிறைய சொல்லலாம். இதில் ஒன்று, இது என் எல்லை, இந்த எல்லையை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் அவள் யார்? போய் இதை தாண்டி எப்படினாலும் வாழலாம் என்ற எண்ணம் இருந்தால் அவள் மதிகேடு. அவள் எவ்வளோ அழகானாலும் சரி, தயவு செஞ்சு பக்கம் திரும்பிடாத. ஹல்லேலூயா. புரியுதாடா? உள்ள போதா? எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, கத்துறவளாக இருந்தா, அழுது அட்டம் பிடிக்கிறவளாக இருந்தா, ஹல்லேலூயா, தன் எல்லை இதுதான், இந்த எல்லையை தாண்டி எப்படினாலும் வாழலாம் என்ன இருக்குதா, அவள் பக்கம் திரும்பிடாத. நீ உன் வாழ்க்கையை அழிச்சு போடுவா. அது ஒரு ஏசபேலின் ஆவி. அது ஒரு ஆனாலப்பட்ட பவுல் ஆரம்பித்த சபைக்குள்ளேயே இருந்து போராடிச்சு இந்த ஏசபேலின் ஆவி. இந்த தியத்திராவில் இருக்கிற இந்த லீதியால் அம்மா, இந்த பிலிப்பில் இருக்க லீதியால் அம்மா தியத்திராவில் போய் சுவிசேஷம் சொல்லி அந்த அம்மா அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த சபை உருவாகுது. அந்த சபையை கெடுக்கும்படியாக ஏசபேல் என்கிற ஒரு பெண் இருக்கிறார். சபையை உருவாக்கினதும் பெண்ணு தான், சபையை அழிக்கிறதும் பெண்ணு தாங்க. ஹல்லேலூயா. கத்துறது, நான் சத்தம் போட்டு எதையும் சாதித்துருவேங்கிற எண்ணம் ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொறுமை, தாழ்மை, இதுதான் நம்முடைய அழகு. ஹல்லேலூயா. நிறைய வாலிப பசங்க இதில் தான் மாட்டுறான். லவ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்க அது மூக்கு குத்தி, அது பொண்ணுக்கு பண்ணிக்க மூக்கில் இருக்கிற மூக்குத்தின்னு ஒரே வருஷத்தில் அடிப்படி சண்டை, டிவோர்ஸு. காரணம் என்னன்னா வஞ்சிக்கப்படுறான். அது மதிகேடு. ஹல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு மதிகேடு இருக்கு. பார்க்க வெளியே நல்லா இருக்கு, ஆனால் உள்ள என்ன, பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனால் உள்ள என்ன இல்லை, அறிவில்லை, மண்டையில் விவரம் இல்லை. நீ அதை கட்டிக்கிட்டு வர, எப்படி இருக்கும் வாழ்க்கை காலம் முழுக்க? நல்ல கவனி தம்பி, இன்னைக்கு நிறைய பேர் இந்த உமனிஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஒன்று உண்மையை சொல்லட்டா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இடத்துல எதிர்பார்க்குற என்ன தெரியுமா? அமைதியை மட்டும்தான் எதிர்பார்க்குறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க போகிற இடம் எல்லாம் சத்தம் தான் அவங்களுக்கு கேட்குது. வெளியே போனால் சத்தம், ஆஃபீஸ் போனால் சத்தம், எங்கே போனாலும் காப்பான்னு சத்தம். அவன் வீட்டுக்கு வந்தால் மனைவி இடத்துல அவன் அன்பை, அந்த அமைதியை மட்டும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இதில் ரொம்ப சில பெண்கள் ரொம்ப விவரமாக நல்ல அமைதியாக இருந்து, அவங்களுக்கு தெரியும் புருஷன்ட்ட என்ன சொன்னால் அவர்கிட்ட காரியத்தை வாங்கலான்னு அழகாக, இந்த மாதிரிப்பட்ட ஆண்கள்லாம் பாருங்கள், இன்றைக்கும் மனைவிக்கு அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும், பல்ஸை பிடிச்சி வச்சுருப்பாங்க. என்ன சொன்னாலும் அமைதியாக சொல்லி ஏங்கன்னா இவன் விழுந்துரும் அப்படியே. இன்னும் உண்மை என்னென்னா, அந்த அமைதி அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஆனால் நமக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா தம்பிமார்? புரியுதா? அழகு இருக்குது, ஆனால் பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி மண்டையில் அறிவில்லை பாஸ்டர். சுத்தமாக என்ன சொன்னாலும் கத்துறா, இல்லை அழுறா, எல்லாம் மீறி பேசுகிறா, எல்லாம் மீறி நடக்கிறா. ஒரு வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா ஓடிரு. இப்போ தசை பக்கம் தலை வச்சு படுக்காத, ஓடிரு. சிலவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வாக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர் அவளை நேசிக்கிறதா, எப்படி அவளை கைவிடுறது, கத்தர் நியாயம் தருவா. ஆடே அப்பா, இவர் கத்தர் கொடுத்த வாக்கெல்லாம் இவர் அப்படியே நிறைவேற்றிட்டார். இப்போ இது மட்டும் தான் மிச்சம். இவர் ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்த்து விடுவார். நான் தெரியாமல் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னி, அந்த உடன்படிக்கை நான் முறிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டு வெளியே வாங்க. கத்தர் உங்களை பார்த்துக்கிடுவார், அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஏசபேல் என்கிற ஆவி இந்த சபையை வஞ்சித்தது. என்ன தெரியுமா வஞ்சித்தது? இந்த தொழில் நிறைய நடக்குன்னு சொன்னேன். அடுத்த படம் போடுங்க, நல்லா கவனிங்க.
உங்களுக்கு நான் பேச எல்லா பெரியவங்களும் கவனிங்க. இந்த தொழில் செய்கிற எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும். என்ன கோயில் அது? அப்போலோ ட்ரிமேனியஸ் என்று சொல்கிற ஒரு கோயில், ஒரு கடவுள். அப்போலோ ட்ரிமேனியஸ் என்று சொல்கிற ஒரு கடவுளுடைய கோயில். கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியாக இருக்கலாம், எந்த மதத்தை பின்பற்றாலும் சரி, தியத்திராவுடைய கட்டளையின்படி என்ன தொழில் செஞ்சாலும் எங்கே வரணும்? அப்போ என்ன பிரச்சனை இந்த 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 தியத்திர கிறிஸ்தவங்க சந்திச்சிருப்பாங்க பாருங்கள். என்ன தொழில் செஞ்சாலும் அடுத்த கட்ட தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னா பிஸ்னஸ் மீட் எங்கே நடக்கும்னா இந்த கோயிலில் தான் நடக்கும். கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். கடவுத்தர் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தொழில் பண்ணாலும் சரி. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இயேசு ஆராதிக்கிறேன், நான் போக மாட்டேன். அப்படின்னா உனக்கு தொழிலே கிடையாது, நீ வீட்டில் பிச்சை எடுறான்னு விட்டுருவாங்க. அவனை தெருவில் நிற்பான் இயேசுவுக்காக. இன்றைக்கி நம்மளால் அப்படி நிற்க முடியுமா? இயேசுவுக்காக எதையும் தூக்கி எறிய முடியுமா? தியத்திரால் அப்படிப்பட்ட சோதனைகளை அவங்க சந்தித்தாங்க. தொழில் இல்லைன்னு சொன்னால் வாழ்வாதாரம் இல்லை. ஆனால் அந்த தொழில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். வந்துட்டு போயிடலான்னு பார்த்தா விட மாட்டான். அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை நீ சாப்பிடணும்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு பின்னாடி வேசித்தனம் நடக்கும், அதுலேயும் நீ போய் பங்கெடுக்கணும்னு சொல்லுவான். விக்கிரகத்தை படைத்ததை சாப்பிடணும், வேசித்தனம் விபச்சாரம் பண்ணணும். இதை பண்ணால் தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். இதுதான் தியத்திராவில் இருந்த பெரிய பிரச்சனை. இந்த இயேசபேல் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணா அந்த சர்ச்சில்? அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தொழிலுக்காக தானே பண்ணுறோம், நம்ம மனசார பண்ணலா. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற மாதிரி அன்னைக்கு இயேசபேல் அந்த சபையை வஞ்சித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதன் மத்தியில் அந்த சபையில் வைராக்கியமாக இருந்த சில பேர், தொழில் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பாடே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு தெய்வத்துக்கு படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன், என் தெய்வத்துக்கு விரோதமாக என் சரீரத்தை நான் நஷ்டப்படுத்த மாட்டேன், என் சரீரத்தை நான் அழுக்காக்க மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒப்பு கொடுத்த சில பேர், அவர்களை ஆண்டவர் நடத்தினார். அவங்கள ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் எப்படினாலும் நம்ம நடத்துவார், அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டாங்க, கடைசி வரை கஷ்டப்பட்டாங்க, காசுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் நின்னாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க? நின்னாங்க. காசு பணம் வரும்னு சொல்லிட்டு உலகத்தோடு ஒத்து போகலை. அதான் அந்த தியத்திரா சபை. அதுக்கு வேண்டியது பெலத்தின் ஆவி. இந்த இயேசபேலை ஜெயிக்கணும்னா நமக்கு வேண்டியது அந்த பெலத்தின் ஆவி. ஹல்லேலூயா. காசு பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் என் சரீரத்தை என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் இன்னொரு அசுத்தத்தை நான் செய்ய மாட்டேன்னு அநேக கிறிஸ்தவர்கள் தெருவில் அவங்க கடைக்கு போக மாட்டாங்க. வேறு யாரும் அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேறு ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணி அப்படியே பழப்பம் நடத்துனாங்க. கடைசி வரை கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்காய் நின்னதுனால ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் கீழே படித்து பாருங்கள். உனக்கு நான் ஆளுகை தருவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விடிவெளி நட்சத்திரமாக உன்னை நான் மாற்றுவேன்னு சொல்கிறார். என் வருகையில் நான் உன்னை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த சபையை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு, அதனால் நான் இதோட நிறுத்துறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. நம்ம எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் உங்களோடு நான் மனசு திறந்து பேசியிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். முடிந்தவர்கள் எல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். கஷ்டமாக தான் முழங்கல் பண்ண அப்படின்னாலும் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு சபை உருவானது இந்த தியத்திரா என்கிற இடத்துல லீதியால் மூலமாக ஒரு சபை உருவானது. ஆனால் அந்த சபையை அழிக்கும்படியா ஏசபேல் என்ற ஒரு வஞ்சனத்தின் ஆவி இன்றைக்கும், அந்த ஏசபேல் செத்து போயிட்டா, ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஏசபேல் புதிய ஏற்பாட்டில் அந்த சபைக்குள்ளே அந்த ஆவி போராடுது. இன்றைக்கும் அந்த ஆவி போராடிட்டு இருக்கு. அப்படி வாழலாம், உலகத்தோடு இப்படி வாழலாம், அப்படி செய்யலாம், இப்படி போகலாம், யார் சொன்னால் தப்புன்னு. சும்மா பாஸ்டர்ஸுக்கு வேறு வேலை கிடையாது, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீ எப்படினாலும் வாழு, உலகத்துக்கு நீ சர்ச்சுக்கு மட்டும் போனால் போதும், எப்படினாலும் வாழு, உன் மனம் எப்படிலாம் விரும்புதோ எப்படிலாம் வாழு. இயேசபேலின் ஆவி தியத்திரா சபையை வஞ்சித்தது.
ஆனாலும் ஒரு சில தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்காக நின்னாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உன்னை நான் விடிவெளி நட்சத்திரமாக மாற்றுவேன், அதாவது உன்னை நான் என் வருகையில் எடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறார். என் வருகையில் அவனை எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்காக எதையும் தூக்கி எறிய முடியுமா? உங்களால் முடியுமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் சத்தம் கேட்கட்டுமா? கொஞ்சம் அப்படி மெதுவாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் இந்த இயேசபேலால் நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. பெண் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. சில ஆண்களுக்குள்ள இந்த இயேசபேலின் ஆவி இருக்குமா? உன்னை சுற்றி வருவான், நீ விடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் உனக்குரியதை உனக்கு தரதான் போகிறோம். ஒரு நாள் உன்னை தனியாக விட மாட்டார். இப்போ ஆம்பளை தம்பிமார் ஜெபம் பண்ணு. ஒரு நாளும் வெளி பிரகாரத்தை பார்த்தோ, ஒரு பேச்சை பார்த்தோ நம்ம மயங்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு உடையை பார்த்தோ, ஒரு அழகை பார்த்தோ நம்ம மயங்கி விடக்கூடாது. லதரா சந்துனா மண்டரா கந்தடா தீலாப்பா, நான் மதிகேடான ஆட்கள்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது. இயேசுபேலின் ஆவி கையில் போய் நான் மாட்டிடக்கூடாது. இந்த தியத்திராவுள்ள சபைக்கு நீர் கொடுத்த அந்த பலத்தின் ஆவியை எனக்கும் தாரப்பா. கர்த்தருக்கா எதையும் தூக்கி எறிகிற ஒரு பலத்தின் ஆவி எனக்கு தாரும். தம்பி கவனிங்க, தங்கச்சிமார் கவனிங்க. ஒருவேளை ஏதாவது இயேசுபேலின் ஆவி கிட்ட நீ மாட்டியிருந்தினா அதை தூக்கி எறிய ஒரு பலத்தின் ஆவி ஆண்டவர் உனக்கு தருவாராக. லபாடா ஷபாடா துடமா கந்தால ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. தயவு செய்து திறந்து பார்க்காதீங்க. திறந்து என்ன பார்க்குறது உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இயேசுவை பார்க்க அந்த இடத்துல வந்திருக்கீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரேயர் ஸ்பிரிட் உங்களை பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் வசனம் கேட்டீங்களே, ஜெபம் பண்ணுங்க தம்பிமார். ஜெபம் பண்ணு. ஒப்பு கொடுமா, ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். லதாராபா ஷதாரா. எப்படினாலும் ஆளலாமா, உலகத்துக்கு அப்படி ஒத்து போகலான்னு சொல்கிற அந்த இயேசுபேலின் தந்திரம் உன் ஃப்ரெண்டு மூலமாக வரலாம், உன் நண்பர் மூலமாக வரலாம், ஏன் உன் பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக வரலாம், உன் ஸ்கூல் மூலமாக வரலாம். இந்த இயேசுபேலின் ஆவி எப்படினாலும் உன் வாழ்க்கையில் போராடலாம். ஹல்லேலூயா. 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 அந்த யெகூக்குள்ள இருந்த வைராக்கியம் இயேசுபேலை அழிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உனக்குள்ள உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஜெபம் பண்ணு. இந்த நேரத்தில் ஒரு பலத்தின் ஆவி உங்க மேல் இறங்கட்டும். இந்த இயேசுபேலின் வல்லமைகளை ஜெயம் எடுக்கிற, இந்த தியத்திரா சபைக்கு விரோதமாய் போராடின இந்த இயேசுபேலின் வல்லமையை மேறி அடிக்கிற நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பலத்தின் ஆவி உங்க மேல இறங்கி வருகிறது. ராபாடா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நான் நிறுத்தினாலும் நிப்பாட்டக்கூடாது. ஆண்டவர் உங்களை எப்படி எவ்வளவு நேரம் ஜெபிக்க வைக்கிறாரோ ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு பலத்தின் ஆவியை தாரோ. லத்தாடாபா ஷதாலாராபா ரீகாபாலா. இந்த 2025 சில இயேசுபேலின் வல்லமைகளை நான் மாட்டி இருக்கலாம். என்னை விடுதலை ஆக்கும் ஒரு பலத்தின் ஆவியினால் என்னை விடுதலை ஆக்கும். ஷிடபடபல துடபல கந்தரபா ஷடபரா திடபல கபட துடபல கபலபரபா ஷிடபிரபல பரபரபரபா ஏ ஷந்தாடா லரா கபா லராபா டிடா லதரா கபா லராபா. அந்த லீதியாளை போல கர்த்தருடைய விஷயத்துல ரொம்ப நான் கவனமா இருக்க, அதுல வாஞ்சை உள்ளவளா இருக்க, வாஞ்சை உடையவனா இருக்க, என்னை பலத்தின் ஆவியினால் ஈடுகட்டும் நிரப்பாண்டவரே. என்னதான் பிசினஸ் தொழில், என்னதான் வேலை காரியங்கள் இருந்தாலும் என் கர்த்தருக்கு அப்புறம் தான் எல்லாம் என்கிற அந்த பலத்தின் ஆவியினால் என்னை நிரப்போ. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஏதோ எல்லாரும் கை தட்டுறாங்க நானும் தட்டுறேன் அல்ல. ஓ, உண்மையான அந்த அபிஷேகம் கர்த்தர் தம்முடைய ஒரு சிலர் மட்டும் உண்மையா ஜெபம் பண்றீங்க, அந்த பலத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தருகிறார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்காதீங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஒரு பலத்தின் ஆவி உங்களை பிடிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாய் அந்த பலத்தின் ஆவியை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. ரீபிரியா துடபிரா கதிரிபிரா ஷிடிபிரா கபடதலரபா. எலும்பு சியோனே, வலு சர்ப்பத்தை வதைத்தவன் நீ அல்லவோ, நீ இயேசுவின் வல்லமைக்குள் மாட்டியிருக்க வேண்டாம். எலும்பு இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பலத்தின் ஆவி இந்த நேரத்தில் ஒவ்வொரு தகப்பன்மார் மேலும், ஒவ்வொரு அண்ணமார் மேலும், ஒவ்வொரு தாய்மார் மேலும் இறங்கி வருகிறது. அந்த பலத்தின் ஆவி பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க இயேசுவுக்காய் எழும்புகிற காலம் 2026 தீவிலா கந்தடபா சிகபட கரபலா. ஒவ்வொரு வயதான தாய்மார் மேல இந்த கடைசி நாட்கள் ஆண்டவருக்கு
கர்த்தருக்காக நீங்க வாழும்படியாய், அநேகரை உங்க வீட்டில இருந்து ஆதாயப்படுத்தும்படியாய் ஒரு பலத்தின் ஆவி இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் நீங்க போற இடத்துல நல்ல ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. ஆமென் ஆமென். ஆண்டவரே, நான் ஒரு நாள் வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா. எந்த மனுஷனுடைய பேச்சுக்கும் வஞ்சகமான பேசு, நல்ல வஞ்சகமா பேசுவாமா, நீ ஏமாந்துராத பல நழுவி பால்ல உள்ள மாதிரி பேசுவான். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாவியை நான் ஜெயிக்க எனக்கு பலன் தாரோன்னு கேளு. தாலா கந்தாடா ஷதாலா கபாலா தீராபா கந்தாலா ராபா துடாபா கபாலா ஷகராபாடா தியாந்துராபாலா ராபா. நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே நாவியே, அசைவாடும் ஆவியே. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம போலாமே. வருஷத்தின் கடைசி ஞாயிறு தானே, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? உண்மையா ஜெபம் பண்ணுங்க பாப்போம். வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தானே போறோம். 5 நிமிஷம். ஆமே. நீரங்கி வாருமே பலனடைய நிரப்பிடும் லெத்தரா கபாரா. ஜெப ஆவியே, ஜெப வல்லமையை தடுக்கிற பொல்லாத ஆவியே, சிலருடைய ஜெப ஜீவியத்தை கெடுக்கிற நினைக்கிற பொல்லாத இயேசுவின் ஆவியே, உலகத்தோடு ஒத்து போக வைக்கிற இயேசுவின் ஆவியே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உன்னை எதிர்க்கிறேன். லத்தரா. கர்த்தருடைய இரத்தத்தை உம்மேல் அக்கினியா தெளிக்கிறேன். கர்த்தருடைய இரத்தத்தை உம்மேல் அக்கினியா தெளிக்கிறேன். கர்த்தருடைய இரத்தத்தை உம்மேல் அக்கினியா தெளிக்கிறேன். தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ வல்லமை. டலா டலா ரபா லா ஷகடா லா ரபா. ஓ மடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கணமடைய. ஆமென். அப்படி நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஒரு விசேஷ அபிஷேகம் உங்களுக்கு உண்டாகும். தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை நோக்கி பாரு. வாலிப தம்பிமார் ஜெபம் பண்ணு. ஒரு அபிஷேகம் மேல இறங்கி வரட்டும். தேவ மகிமை மேல இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல in the name of Jesus, in the name of Jesus. Ribala shatarabala. Receive the fire. Oh, பலத்தின் ஆவி, ஒரு பலத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தின் ஆவியினால் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவார், நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. டைம் ஆச்சு நினைக்காதீங்க. தேவ சமூகத்துல நேரம் செலவழிக்க தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. நல்ல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ கபலா தீரபா ஷடபலா கதரபலா பரபலபா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற இயேசுவின் ஆவியே, பெட்டரா ஷஃபயர் ரிஷெட்டலரா. உன்னால என்ன ஜெயம் எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உன்னால என்ன ஜெயம் எடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஓ பலனடைய நிரப்பிடுமே. ஓ பலத்தினாவியே கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருடத்தின் கடைசி ஆமென் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கூட நம்ம செலவழிக்க நமக்கு ஒரு சந்தோஷமான நேரத்தை ஆண்டவர் தந்தார். இதில் யாரும் இதில் நீங்கள் என்ன டைம் ஆச்சுன்னு நினைக்கக்கூடாது.
கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நான் எனக்கு ரொம்ப சரீரம் டயர்டாக தான், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என் சரீரத்திற்கு டயர்டை மாற்றி உங்களோடு இவ்வளோ நேரம் இடைப்பட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். இது மனுஷ வல்லமையால் நடந்ததல்ல. அல்ல கைகளை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் எங்கள் மேல் வைக்கிற நேசத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி ஜெபத்தை சார்லஸ் முன்பாக ஜெபிப்பார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசின எச்சரிக்கையான வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. தோற்கடிக்கப்பட்டதான சத்துரு ஆண்டவரே, தோற்கடிக்கப்பட்டதான சத்துரு ஆண்டவரே. அப்பா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தகப்பனை எழுந்து நிற்கிறான் ஆண்டவரே. அப்பா, எலிசாவுக்கு தகப்பனை எலியாவுக்கு எதிராக நின்ற எசபேலின் ஆவிகள் இன்றைக்கும் தகப்பனை கிரியை செய்து கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. பாவம் தண்ணீரை போல பெருக்கெடுத்து ஓடுகிறான். இந்த வேளையில் தகப்பனே, எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே தப்புவிக்க வேண்டுமானால் என் பலனாகிய கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாற்றுக்கும் மேலாக தகப்பனை வேதம் வாசிக்கிற ஒரு ஒழுங்கு, ஜெபத்தில் ஒரு ஒழுங்கு அப்பா அது காணப்படுமே. ஆனால் தகப்பனே, இப்படிப்பட்டதான எசபேலின் ஆவிகளை எங்களை மேற்கொள்ள முடியாதே. ஆவியானவரே சோத்திரமையா. வேலி ஜெபம் என்னும் வேலி சரியாக அடைக்கிறதான வேளையில் ஆண்டவரே சத்துரு ஆண்டவரை உட்புக முடியாது. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா செபிக்கிறமையா. ஆண்டவரே சோத்திரமையா. கேட்ட செய்தியின்படியாக, கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே தகப்பனை எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அபிஷேகத்தை பலனையும் தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சத்ருவானவன் தகப்பனே ஆண்டவரே அப்பா தினம் தினம் போராடுகிற வேளையில் அவனை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே வந்து பலன் வேண்டும் ஐயா, வந்து பலன் வேண்டும் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. பார்வோனின் ஆவிகள், எகிப்தின் ஆவிகள், எசபேலின் ஆவிகள் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவரே தகப்பனே உமது பலத்தின் ஆவியை அப்பா தகப்பனே ஆண்டவரே அபிஷேகத்தினுடைய வல்லமை, அபிஷேகத்தினுடைய வல்லமை ஆண்டவர்களுக்கு வேண்டும் ஐயா. அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கபடினால் ஆண்டவரே ஜெயமாயங்கள் ஓட்டத்தை ஓட, ஜெயமாயங்கள் ஓட்டத்தை ஓட எங்கள் பலன் வேண்டும் ஐயா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நீர் தருகிற பலனுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய கிரியைகளை எங்களை சேதப்படுத்தாதபடி, அந்த உலகம் எங்களை சேதப்படுத்தாதபடி ஒப்பு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை, அபிஷேகத்துடைய வாழ்க்கை, அபிஷேகத்துடைய வாழ்க்கைகளுடைய காணப்பட வேண்டும் ஐயா. தாரும் ஆண்டவரே, பலனை தாரும். எங்கள் பலனாகிய கர்த்தாவே எங்களுக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய பலன் வேண்டும் ஐயா. நீர் ஆண்டவரே சத்ருவை ஜெயங்கொண்டவராய் என்றவரே, சத்ருவை ஜெயங்கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. நிற்கிற அனுபவங்கள் காணப்பட வேண்டும் ஐயா, விழுகிற அனுபவங்கள் அல்ல ஆண்டவரே. அசையாத சீயோன் பர்வதத்தை போல எங்களுடைய ஜீவிய வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின் வார்த்தையின்படியாக நடக்க எங்களுக்கு பலன் தாருங்க, பலன் தாருங்க ஆண்டவரே. விழுந்து விடுகிற அனுபவம் அல்ல ஆண்டவரே, நிற்கிறதான அனுபவங்கள் ஆண்டவரே. அசைகிற நாணலை போல அல்ல ஆண்டவரே, அசையாத சீயோன் பர்வதத்தை போல என்னுடைய ஜீவியங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் மாத்திரமே மகிமைப்படும். மீட்பர் மூல செபிக்கலும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தவன் ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்தல் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.